ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஜிக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் ரவுடி பாய் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டு போனது. ஒன் ஷாட்டில் மினி எஃப்எஃப் தான். ஆனால் மினி எஃப்எஃப் கண்டினியூ பண்ண முடியல. ஓகேவா, அதனால 2x2 போட்டு முடிச்சிடலாம்டா. உங்களுக்கு ஸ்டோரி ஞாபகம் இருக்குனாக்கா ஓகே, ஸ்டோரி கிளாக்கில் போகலாம். அப்படி இல்லாக்க ஒன் செகண்ட் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்னா அப்போ புரியும் உங்களுக்கு. ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணாக்க நம்ம ஜங்க் வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம் சொல்லியிருப்பாங்க எனக்கு வேறு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்கள மேட்ச் பண்ணிக்க போகிறேன், நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜ் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் படுத்திருப்பாங்க. ஜங்க் அதுக்கப்புறம் ஜிம்மி பேக் அப்படின்னு பயங்கரமாக ஆடுறாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல, அம்மா எடுத்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு தெரியல விளையாட சொல்றாரு, கம்ஃபர்ட் பண்ணவே இல்லை. அவர் கேஷுவலாக படுத்துறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜம்க் வந்துருக்காங்க. டைம் இப்போ ஒரு 7:40 இருக்கும். ஜம்க் எஞ்சி பார்க்குறாங்க, பக்கத்து ஜிம்மில் காணும். ஜிம்மில் எங்கே எப்போதும் வந்தாலும் எழுப்புவான். ஜம்க் எந்திரின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்கே காணும் சொல்லி ஜம்க் பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஜம்க் எதிர்க்கிறாங்க, எந்திரிச்சு அவருக்கு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் எப்போவுமே ஜிம்மில் எடுத்து வைப்பாரு. இன்னைக்கு ஜிம் ட்ரெஸ் எடுத்து வைக்கல சார் சொல்லிட்டு அவரே ட்ரெஸ் எடுத்து போட்டு கீழே வராங்க. இப்போ கீழே பார்த்தாக்கா மேர்லின் ஜிம்மின் 3 பேர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்க் கீழே வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, என்ன ஜம்க் சொல்கிறாங்க, நீ நான் எழுப்பல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, நீ உனக்கா பிடிக்காத யாராவது ஒன்று எழுப்பு நான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன், என்ன சொல்கிறேன், உனக்கு உன்னை எழுப்பா பிடிக்காது, நீ தான் திட்டுவா, இதுக்கு நீ எதுக்காக எழுப்புற, என்னோட பேரண்ட்ஸ் நீ தான் திட்டுவா சொல்லிட்டும்பா. ஜங்க் யோசிச்சு கேட்குறாங்க. ஜங்க் பார்த்து இப்போ ஜங்க் பார்க்குறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ஜிம்மிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, பாரு ஜங்க் உனக்கு தான் எழுப்ப பிடிக்காது இல்லை, அதுக்கப்புறம் நீ எழுந்திக்கோ ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஏன் அப்படி கேட்குறாங்க, நீ எழுந்திரிச்சிக்கோ சரி, நீ உன்னை பார்த்துக்கோ சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மேடாண்டி பார்க்குறாங்க. ஜங்க் தம்பி உங்களுக்கு என்ன வேணும், காஃபியில் மில்கான்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குற மில்க்கு சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு மில்க் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெரின் பார்க்குறா, சரி ஓகே நம்ம வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறேன், என்ன சொல்லிட்டு என் ட்ராப் பண்ண காலேஜில் சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒர்க் இருக்கு, என்னால் வர முடியாது சரியா, டிரைவர் கூட போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஒன்றும் டிரைவர் கூட போ, இல்லை பைக்கில் போ சரியா, என்னால் வர முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, என்னால் டிரைவர் கூட போக முடியாது, நீ தானே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க, நீ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் புரியாத மாதிரி இருக்காங்க. இல்லை நான் காலேஜே போக மாட்டேன் சார் ஜங்க் சொல்லுவோம். யோசிச்சுட்டு பார்க்குறேன், என்னடா நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருப்பான், இன்னைக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆப்ஷனுக்கா யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இந்த பாரு 3rd இயர் ஓகேவா, காலேஜ் கட் பண்ணதை போ சொல்கிறாங்க. நான் போகணுனாக்கா நீ கூட்டிகிட்டு போய் விடணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஆப்ஷன் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் யோசிச்சு ஃபுல்லி மெரின் 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ வீடு பார்க்குறாங்க. ஜங்க் நீங்கள் சாப்பிடல சொல்லிட்டாங்க, எனக்கு சாப்பிட வேணாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கண்டுக்கு மேலே கூட சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு காலேஜ் பேக் எடுத்து வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோசிச்சு மெரின் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு காரில் போங்க, நான் வந்துட்டு அவன் ட்ராப் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சிடுவோம், நம்ம மெரின் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ மெய்ட் ஆண்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸும் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. ஜங்க் ஜிம்மில் கையில் வாங்கிட்டு வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் காலேஜ் பேக் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் ஒரு காரில் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் சொல்கிறாங்க, சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, உனக்கு என் மேலே கேர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என் மேலே கோவப்படுறா, ஜங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க யார் இந்த ஃபேமிலியில் இருக்குது நம்ஜன் ஹங் மட்டும்தான், அவரும் இப்போ ஃபாரினில் இருக்காரு, ஆனால் ஏன் உனக்கு எனக்கு புரியலையா சார் ஜங்க் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு நம்ஜன் ஹங் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்க் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் நம்ம காரை செலவாக ட்ரை பண்ணுறாங்க. ஜங்க் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜூஸ் ஒரு கதையும் குடிச்சிட்டாங்க. இப்போ ஜங்க் ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு டிஷர்ட் வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனல் நம்ம ஜிம் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜங்க் ஜிம்மு பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்கவே ஒரு செகண்ட் கூட அவர் பாட்டுக்கு ரோடு மட்டுமே பார்த்து ஓட்டிட்டு இருக்காரு. ஃபைனலாக காலேஜுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டுறாங்க. ஜிம் வந்துட்டு இறங்க சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே நிப்பாட்டிட்டு கேட்டுக்கிட்ட கூப்பிட்டு போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இறங்கி இங்கே எனக்கு ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. எப்போதும் கேட்டுக்கிட்டு தானே ஸ்டாப் பண்ணுவா, எனக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏன் நான் கேட்ட வரைக்கும் கூட்டு வந்து ட்ராப் பண்ணுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க நான் யாருன்னு சொல்லிட்டு, நீ சொல்லுவேன் என் டிரைவர் சொல்லிட்டு, அவங்க சொல்லுவாங்க உன்னுடைய டிரைவர் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, லிட்டில் ஹார்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீ அதை பார்த்து சிரிப்ப. என் ஜங்குக்கு நான் உனக்கு என்ன ஜோக்கர் காயா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்கு ஜோக்கர் காயா ஜங்குக்கு ஜிம்மின் கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க சொல்லி அப்படி தானே பண்ணுவேன், உன் கூட சில பசங்க வந்துட்டு பணத்துக்காக இருக்காங்க, சில பசங்க நீ அழகாக இருக்கிறதா இருக்காங்க, சில பேர் யூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறாங்க சரியா, அப்படி உள்ள பசங்க தான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நீ அவங்க கூட போய் ஃப்ளட் பண்ணுவேன், என்கிட்டயே எனக்கு முன்னாடி ஃப்ளட் பண்ணிட்டு இருப்ப, ஈவன் அவங்க கிட்ட எனக்கு உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆயிருக்குன்னு கூட சொல்லியிருக்கு. அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க சரியா, எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆயிருக்கலன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அதுவும் நான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்ன அதுவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அதுவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல, எப்போ ஜோக்கர் காய் மாதிரி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்க இல்லை அது சொல்கிறாங்க. சொல்லு யாரும் பார்த்து சிரிக்கணுமா, நான் டெய்லி இங்கே வரதும் எனக்கு ஒர்க்கில் நினச்சிட்டு இருக்கியா, அதனால் உனக்கு சேஃபாக கூட்டு விடணும் இருக்காக தான் உங்க கூட நான் வரேன் சரியா, ஆனால் நீ எனக்கு அதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல ஜங்கு ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி எப்படி இல்லை சொல்கிறாங்க. ஜிம்
பார்க்குறேன் இறங்குறியா எனக்கு ஒர்க் இருக்கு நான் போகணும் ஜிம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் இறங்க ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஜங்க் கார் விட்டு இறங்கிடுறாங்க. அப்படி பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன். இவ்வளோ டேஸ்லாம் என்ன பண்ண அமைதி தான் இருப்பேன். இன்றைக்கே சொல்கிறாங்க ஒரு பர்சன் நம்மளை கொட்டுறாங்க இருக்கா கொட்டை கூட குடிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு பர்சன் நம்ம கொட்டுறோம் குடிஞ்சிட்டே இருக்காங்க கொட்டிக்கிட்டே இருப்பா சரியா. ஒரு டைம் அவங்க நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கேன் அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியா சொல்லிட்டு பர்சன் சொல்கிறாங்க. தெரியும் பார்த்தா காய் இருக்காரு பைக்கில் அந்த இடத்துல ஜங்க் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க அங்கே பாரு அவரு எவ்வளோ பேர் செய்வோம் எவ்வளோ ஒர்க் இருக்கு எவ்வளோ பிஸியான ஒரு மேன் அப்படி இருந்தும் கூட உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் உனக்கு ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரியல் மேரேஜில் கூட பார்த்துப்பாங்கன்னு தெரியாதாலும் உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் இருந்தாலும் இவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிட்டு உனக்கு கூட்டிகிட்டு வந்து காலேஜ் வரைக்கும் விட்டுறாரு. உன்னை சேஃபாக பார்த்துக்க நினைக்கிறது அத்தனை பேர் டிரைவர் இருந்தாலும் உன்னை அவர் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. ஆனால் அப்படின்னு கூட நீ எனக்கு மற்றவங்க மட்டும் அவர் இன்சல்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. காயாக சொல்கிறாங்க பாரு நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் சரியா என்ன உங்க கூட சுற்றுறவங்க எல்லாருமே அவங்க யாரும் பணத்துக்காக சுற்றுறாங்க உன்ட்டு எத்தனை டைம் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டில் நீ அவங்க கேட்க முடியாது சரியா. அங்கிள் இதுதான் சொன்னாங்க ஜிம்மில் தான் சொல்கிறான் நீ அங்கிள் கூட இருக்க அங்கிள் கிட்ட இருக்கும்போது கூட இந்த ஃபுல் டைமில் சரியா எனக்கு அப்பா கூட அவங்க திட்டிகிட்டு இருப்பாரு. ஆனால் ஜிம்மில் ஒன்று அப்படி கூட ஹார்ஷாக பேசுறதில்ல சரியா. இவ்வளோத்துக்கும் ஜிம்மில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தெரியுமா. அவ்வளோ விட்டுட்டு நீ கேட்குற இடத்துக்குலாம் உங்க முன்னாடி வந்துட்டு இருக்கா உனக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ அங்கிள் கிட்ட இருந்ததை விட டபுள் மடங்கு மணி யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஜிம்மோட மணியை அவர் எவ்வளோ ஆர்டர் பண்ணுற கொஞ்ச நாள் அதை யோசிச்சியா ஜங் கேட்குறாங்க காய் கேட்குறாங்க. ஜங் பார்க்க அதெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க உனக்கு எப்படி ஏன்டா அவர் கஷ்டப்படுத்தி பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க மணி இருக்கு அவர் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அவர் நினைச்சா எவ்வளோ வேற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சரியா. உனக்கு கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணிட்டு தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வேற யாருக்கும் சுத்தலாம் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மாதிரி தான் நீ எப்படி பண்ண உங்களா சொல்லிட்டு இருக்கோ அதே மாதிரி அவர் நினைக்கிறாங்களா. ஆனால் அவர் வெளியே அந்த மேரேஜ் லைஃப்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு கான்ட்ராக்ட் மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கிறாரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பண்ணுறாரு. நீ என்ன பண்ணியிருக்கா கேட்குறாங்க. நீ ஒரு ஹஸ்பண்ட் இது வரைக்கும் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு கடை சின்ன பையன் படிச்சிருக்கணும் சொல்லுவா ஒரு ரவுடி வேற யாருக்கும் யார் பிரச்சனை கேட்க மாட்டேன் கெத்து சரி அவங்க காய் சொல்கிறாங்க. ஜம்க்கு அமைதியாக இருக்கும் காய் ஏன் பெருசாக சொல்கிறாங்க உண்மை தானே சொல்கிறேன் நீ இப்படி இருக்க ரொம்ப தப்பு சரியா பாவண்டா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடு அப்படின்னு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா அவர் ஃப்ரீயாக இருக்க விடு ஏன்னா உங்களுக்கு நடந்து கான்ட்ராக்ட் மேட்ச் கொஞ்சம் நீங்கள் பெரிய தானே போகிறீங்க எதுக்கு தேவையில்லாமோ நீ அவர் ஹார்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒன்று ஹார்ட் பண்ணி எதுக்கு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அவர் திரும்ப ஹார்ட் பண்ணதில்லை ஓகே நீ தான் அவர் ஹார்ட் பண்ணுற தொடர்ந்து அவர் ஹார்ட் பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணுற ஓகே விட்டு அப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க காய் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இது வரைக்கும் எதுக்காக நான் ஃபீல் பண்ணது தெரியுமா எனக்கு எமோஷனல் கூட ஒன்றும் இல்லை என் அம்மா கூட சொல்லுவோம் உனக்கு எமோஷனலே வராதா சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஜங்க் தான் ஹாப்பியாகவே இல்லை ஒரு மாதிரி இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ காய் பார்க்குறவா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து காய் பைக்கில் உட்காராங்க அவர் கூட்டிகிட்டு போய்ட்டு நான் கேட் கிட்ட உள்ள என்ஜாய் ஆகிறாங்க. இப்போ உங்கள் ஜங்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு சார் கிட்ட வராங்க. இப்போ ஜங்குக்கு யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது இல்லை வேணாம் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ காய் பார்க்குறேன் இதான் கரெக்டு நீ அவங்க மேலே ஃபாலோ ஆகிட்டு எனக்கு தெரியல ஓகேவா ஃபாலோ ஆகிட்டேன் அதனால் ஒரு அக்செப்ட் பண்ணி பாரு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது சரியா இப்படி மாறினது. ஜங்கு காய் பார்த்து போயிட்டுருக்காங்க எனக்கு காய்க்கு ஃப்ரெண்ட்ஸாக சுத்தமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சும்மா ஜங்கோட மணிக்காக ஜங்கு யூஸ் பண்ணி நினைக்கிறவங்க. ஜங்கு வந்து எப்படினாக்கா அவருக்கு எதாக இருந்தாலும் மற்றவங்க கூட இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு நம்மளுக்காக இத்தனை பேர் அவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏன் இருக்காங்கன்னு சொல்லி ஜங்கு புரியுது காய்க்கு புரியும். இப்போ நம்ம காய் பார்க்க ஏச்சி அந்த பக்கம் போக முடியும் எப்படி சொல்லிட்டு காய் திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ காய் ஜங்கு போய் கிளாஸில் உட்காடுறாங்க ரொம்ப ஜங்கோட அப்செட்டாகவே இருக்குது. இப்போ லஞ்ச் டைம் தான் நம்ம ஜங்குக்கு எப்பவுமே ஜிம்மில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டு மறக்காமன்னு சொல்லிட்டு ஜங்கு திட்டுவாங்க எனக்கு குழந்தை எனக்கு தெரியாது சாப்பிட சொல்லிட்டு இவங்க கரெக்டாக ரிமைண்ட் பண்ணுறான் ஜங்கு திட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு டெக்ஸ்ட் வரவே இல்லை. ஜங்கு பார்க்குறாங்க ஏன்டா அவன் டெக்ஸ்ட் பண்ணல சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்க ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஏன் எந்த உனக்கு தெரியாது எப்போ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ஜங்கு காய் கேட்குறாங்க. இல்லை அவன் ரிமைண்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க ஏன் அவர் ரிமைண்ட் பண்ணி சாப்பிட மாட்டியா ஜங்கு காய் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்க நீ ஏன்டா இருக்கிற ஹார்ட் பண்ணி பேசுறதா சொல்கிறாங்க. நான் ஹார்ட் பண்ணி பேசல ஓகேவா ரியாலிட்டி புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம காய் விட்டுறாங்க. இப்போ ஜங்கு அமைதியாக உட்காந்து சரி சாப்பிடவே முடியல அப்படி ஈவினிங் டைம் ஆகுதுல இன்னைக்கு டிரைவராக நினச்சிருக்காங்க. ஜங்குக்கு தம்பி போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் வரலையா சொல்கிறாங்க தம்பி ஜிம் தம்பிக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் கையில் தம்பி அங்கே சார் மறுநாள் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங் இருக்குது சரியா அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சரியா எனக்கு மதியம் லஞ்ச் கூட சாப்பிடாம இருக்காரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு டிரைவர் அங்கிள் சொல்கிறாங்க. டிரைவர் அங்கிள் ஜிம்மு கூட சின்ன சேர்ந்துருக்காங்க அதனால ரொம்ப உங்களுக்கு தெரியும். இப்போ ஜங்க் பார்க்குறீங்க இல்லை நான் வந்துட்டு பேச சொன்னீங்க ஆஃபீஸ் கூட்டு போங்க சொல்லி தம்பி வேணாம் சார் இப்போ காய் பார்க்குறேங்க பாரா சொன்னால் கேள்வி வேண்டாம் அவர் பிஸியாக இருக்கணும் விட்டுறா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லி காய் ஜங்க் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு டிரைவரும் சரி ஓகே வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் சரி பார்க்கணும் ஜிம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க எம்ஜி பார்க்குறாங்க பாரு கொஞ்சம் டேஸ் சாணி அவனை பேம்பர் பண்ணி சுற்றிக்கிறதுனால ஒர்க் சரியாக பண்ணல இன்னைக்கு மொத்த ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க நான் தானே சரியாக ஒர்க் பண்ண மாட்டேன் நீ அவனை ப்ளேம் பண்ண சொல்கிறாங்க அதான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன பையனை விட்டுறா சொல்கிறாங்க உனக்கு முடிய போடுறா அவன் மேலே கோவம் வர அவனுக்கு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெரின் பார்க்குறாங்க உனக்குலாம் டிஸ்அவான பாசனம் இல்லை ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம மெரின் சொல்கிறாங்க இருக்கட்டும் அவன் சின்ன பையன் சரியா கொஞ்சம் டேஸ் போனால் அவன் புரிஞ்சுப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அதை பற்றி இவங்களாம் சரி ஓகே சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் ஒர்க் பண்ணுறான் லஞ்ச் கூட நம்ம சாப்பிட விட்டுட்டோம் சொல்கிறாங்க நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூமில் வந்து ஓப்பன் ஆகுது ஜிம் திரும்பி பார்க்குறேன் பார்த்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ பிக் பண்ண வரல சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்க உனக்கு பார்த்தா தெரியல இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ பிஸியாக இருக்கான் ஏன் அவன் டெய்லி வந்து பிக் பண்ணி ஸ்கூல் பையனா சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறேன் உனக்கு வர தெரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறேன் உன்கிட்ட பேசுகிறேன் ஜிம்கிட்ட பேசுகிறேன் நீ எதுக்கு பேசுகிறா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பாரு எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது சரியா, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியா, எனக்கு ஒர்க் இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறது போ. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எனக்கு அதுன்னு தெரியும், நீ ஏன் பிக் பண்ண வர மாட்டேன் ஜங்க் கேட்குறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க எப்படி எவ்வளோ ஒர்க் தான் எனக்கு கூட்டிகிட்டு வருவல, எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருந்தாலும் எனக்காக வருவல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஒர்க் வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை சரியா, இல்லை எனக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் சரி ஓகே, அப்போ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தா சரியா, ஆனால் எனக்கு இந்த ஒர்க்கில் அவாய்ட் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சார் ஜிம் சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வெளில கூட்டிகிட்டு போய் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, எனக்கு இப்போ கூட இருக்கணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் இருக்குது சரியா, நீ வீட்டுக்கு போ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கேட்குறதில்ல. இல்லை எனக்கு கூட்டிகிட்டு போச்சு ஜங்க் கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு நாங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் போனால் வீட்டுக்கு வந்துடுவேன் ப்ளீஸ் போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். இல்லை எனக்கு உங்களை வெளில போகணும், நீ நான் மட்டும் தனியாக இருக்கும் பாஸ் ஜங்க் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்டு போ ஜங்க் எனக்கு ஒர்க் இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாத சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கேட்கறத என்னோட ஒர்க் தான் இம்பார்ட்டண்டா ஜங்க் அந்த ஃபைலை தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜிம் மாறி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பாரு, இந்த பேப்பர்லாம் ஓகணும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும். ஜங்கு அப்போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கலன்னு சொல்லிட்டு பயந்துற ஒரு செகண்ட் ஜங்கு என்ன பண்ணிட்டு நீ ஜிம் கேட்குறாங்க. உனக்கு ஒர்க் பற்றி எதாவது தெரியுமா ஜங்கு அப்படி கேட்குறாங்க. இந்த ஒர்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க தெரியுமா சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு மணி ஏன் பண்ண முடியும், புரியுமா புரியாதா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அதை பற்றி தான் கவலை, எனக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு கோவம் வந்து பாரு கை விட சொல்கிறாங்க. நீ வந்து அவங்க சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் டக்குனு ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டு உங்க ஒரு ஸ்லாப் வச்சுறாரு. இவன் வெளியே நினைச்சிட்டு பயந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நீ வானா வரக்கும் போனா வரக்கும் நான் என்ன தலையிட்ட பொம்மையா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்கறதுக்கு சரி நீ வானா இவங்க கூட நான் வரணும், நீ போனா நான் உனக்கு போகணும், அதுக்கு என்ன தலையிட்ட பொம்மையா அவனுக்கு நான் ஆசை கேட்குறேன். நான் ஒரு சிஓ சரியா, ஒரு சிஓன்ற தாண்டி என்னை நம்பி இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க சரியா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதான் வந்து எனக்கு கிரெடிட் வரும், அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணும் சரியா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், உங்க கூட கொஞ்சம் பேம்பர் பண்ணி சுற்றி உங்க கூட நான் டயர்ட் ஆகிட்டேன், எவ்வளோ ஒர்க் பெண்டிங் வச்சுருக்கேன் தெரியுமா, அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவ்வளோ ஃபைல் இருக்கு, இவ்வளோ வரைக்கும் ஒன் டே இருந்து மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரியா, மதியம் லஞ்ச் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க உங்க கூட அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ பாட்டுக்கு வர ஃபைலை தட்டி விட்டுருக்கா ஸோ ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜங்க் வந்து பயந்து பேர் ஒரு செகண்ட் உனக்கு ஒர்க் வந்து என்ன தெரியும் ஜங்குக்கு, மணி நல்லா செலவு பண்ண தெரியும், பார்க்கு போக தெரியும், நல்லா பசங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண தெரியும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கணும், உங்களுக்கு ஆசைப்படலாம் உடனே உனக்கு வந்து கிடைச்சிடணும் அப்படி தானே சொல்கிறாங்க. என்னைக்காவது மணி எப்படி வருது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ என் பண்ணுறாங்க சொல்லிட்டு அது பேக்குள்ள அந்த மணிக்கு கண்டிப்பாக இல்லை அந்த ஹார்ட் ஒர்க் ஒன்று தெரியுதா கேட்குறாங்க. ஜங்க் பார்த்துருக்காங்க சார் கார்டு எடுத்து நல்லா ஸ்வைப் பண்ண தெரியுதுல்ல, அந்த ஸ்வைப் பண்ணுறீங்க அந்த மணி எங்கேருந்து வருது, யார் ஏன் பண்ணுறாங்க, யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, யார் எஃபோர்ட் போடுறாங்க புரியுமா கேட்குறாங்க. மற்றவங்க ஃபீலிங்ஸ் எனக்காவது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கியா கேட்குறாங்க. ஜங்க் அமைதிக்காங்க சொல்லி என்னைக்காவது மற்றவங்க ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கியா, மற்றவங்களை எனக்காவது கன்சல்ட் பண்ணியிருக்கேன் நீ சொல்கிறாங்க. உன்னை பற்றி மட்டுமே வாழ்ந்துட்டு ஒரு செல்ஃபிஷான பர்சன் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து ஜிம் சொல்கிறாங்க இதே வரைக்கும் உங்க மாதிரி பர்சன் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக ஜிம் பேச சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் நான் என் லைஃப்பில் பண்ண ஒரு விஷயம் தான், நான் வந்து லைஃப்பில் ரெகுலேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்று நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகுது இப்படி பேசாச்சுன்னு சொல்கிறேன். உண்மையாகவே நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண தான் லைஃப்பில் பண்ண ஒரு ரெகுலர் விஷயம் சரியா. எனக்கு இவங்க கொஞ்சம் கூட பொறுப்பாக எனக்கு தெரியல. அங்கிள் ஏன் இப்படிலாம் இப்போ யோசிச்சாங்க என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது சரியா. அன்றைக்கி அங்கிள் அவ்வளோ ஒரு பண்ணாங்கன்னு கூட நினச்சேன் சார். ஜஸ்ட் டீனேஜ் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, அங்கிள் எதுக்காக ஒரு பண்ணுறாங்க, ஜஸ்ட் மணியை ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பையன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தானே புரியுது நீ மற்றவங்களுக்கு பார்த்து ஒரு செகண்ட் கூட கேர் பண்ண மாட்டேன். எப்படி உன்னால் மற்றவங்களுக்கு ஒரு செகண்ட் கேர் பண்ண முடியும் கூட இருக்கிறவங்கள, அது உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை உன்னுடைய சிப்ளிங்ஸாக இருக்கட்டும் யாரை வந்துட்டு இருந்துட்டு போடுமே, ஈவன் உங்க கூட இருக்க உங்கள் வீட்டில் இருக்க மேடா இருக்கணுமே ஒரு செகண்ட் கூட அவங்க பத்தி கேர் பண்ணவே மாட்டியா கேட்குறாங்க. நீ உன்னை பார்த்து நீ மட்டும் ஹாப்பியா இருக்கணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பக்கம் ஜிம் சொல்கிறேன் என்னைக்காவது உங்களோட அப்பா ஹார்ட் பண்ண யோசிக்கா சொல்கிறாங்க. உனக்கு கொஸ்டின் தெரியுமா உங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷன் தெரியுமா கேட்குறாங்க. ஜிம் பார்த்து ஹார்ட் பேஷன் சொல்கிறாங்க. அது உனக்கு எப்படி தெரியும், உனக்கு உங்க அப்பா மணி யூஸ் பண்ண தெரியும், அதை தாண்டி நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கு உங்க அப்பா வந்துட்டு எவ்வளோ ஃபைன் கட்டியிருப்பாரு இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்க ஜங்க் பொருள் என்ன சொல்றதுக்கு இது வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயத்த சரியா நானே கூட சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுது. உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஐஸ்லாண்ட் ட்ரிப் போனேன் சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன்ட்டு ஒரு ஐஸ்லாண்ட் ட்ரிப் போனால யாரோட பர்மிஷனும் வாங்காம ஒரு ஐஸ்லாண்டுக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்ல. அது யார் நேம்ல இருக்கு அந்த பர்மிஷன் அதுக்குள்ள போகலாமா போகக்கூடாது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லீகலாக ஒரு நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும். அது எதுவுமே வாங்காம அது ஒரு ஐஸ்லாண்ட் ரிசர்ச்சுக்காக வச்சிருக்காங்க சார், மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக வச்சிருந்த ஒரு ஐஸ்லாண்டுக்குள்ள பர்மிஷன் வாங்காம நீ போனதால ஒரு எவ்வளோ பெரிய கேஸ் ஃபைல் ஆனிச்சு தெரியுமா சொல்றாங்க. நீ காலேஜ் படிச்சுட்டு மேலே கேஸ் ஃபைல் ஆனாக்கா ப்ராப்ளம் வந்துடும், ஒரு ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அந்த கேஸ்க்காக எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நேம் முதல்ல வெளில விடாம உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து அவர் பே பண்ணி கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா உனக்கு சொல்லிட்டாங்க. ஈவன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்டும் அப்பா கிடைக்காம கொஞ்சம் டேஸ் வரைக்கும் இவன் சஸ்பென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பா இப்போ பிசினஸ் வேர்ல்டு தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் ஒரு ப்ளீஸ் ஆயிடுங்க என்ன சொல்லி நீ பண்ண ஒரு தப்புனால சரியா கேட்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்காங்க அந்த பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் எங்களால் கூட்டிட்டு போவேன் என்னால் முடியும் மணி பவருக்கு சொல்லிட்டு நீ சொல்லி நீ பண்ண ஒரு விஷயம் உன் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ லாஸ் ஆனிச்சு தெரியுமா சொல்றாங்க. அது கவர்மெண்ட்டோட அப்பாவுக்கு எவ்வளோ வார்னிங் பண்ணாங்க, எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா உனக்கு சொல்றாங்க. ஜங்க் ஒரு ப்ளீஸ் ஆயிடுங்க உன் அப்பாவுக்கு எல்லாம் ஹார்ட் பெயின்
வந்துச்சு தெரியுமா, என் அப்பா தான் உன் அப்பா கூடவே இருந்து பார்த்துட்டாரு, உன் அப்பா என் அப்பா உன்னை பற்றி இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா தெரியுமா அப்படின்னு சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் வந்துட்டு நான் சொல்ல உங்ககிட்ட வந்துட்டு அங்கிள் சொல்ல நான் கேட்டுப்போ அப்படி கொடுத்த பையன் சஃபர் ஆக வேணாம், அவன் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் சொன்னால் வந்துட்டு அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும், எதுவும் நான் சரி ஓகே கொஞ்சம் டேஸ்ட்டில் சரியானு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க, நீ என்ன பண்ணிருக்க திருப்ப அவருக்கு என்ன கொடுத்துருக்கா சொல்லிட்டாங்க, எனக்காவது நிம்மதி கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன், அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ ஹார்ட் பண்ணுறீங்க, நான் ஹெல்ப் பண்ண வைப்பா, ஒரு வார்த்தை கேட்டுப்பா கேட்குறேன், அட்லீஸ்ட் விடு அப்பா சாப்பிட்டு நான் டைம் பண்ணி கேட்டுருக்கேன், என்னைக்காவது ஒன் டே எப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு எனக்கு நீ போயிருக்கேன் அஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்த்து சொல்ல என்னைக்காவது உங்கள் அப்பாவுக்கு நீ லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துருக்கேன், ஆள் உன் அம்மா கொஞ்சம் ஆல்ரெடி செலுத்த விஷயம் வந்தாங்களே அன்னைக்கு அவங்க அம்மாவை கேர் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு அமைதிக்காங்க சொல்லி யாரை பற்றியாவது கேர் பண்ணிக்க, அவங்க கூட இருக்கிற ஒரு பர்சனை கேர் பண்ணிருக்கா சொல்லிட்டு அவனுக்கு ரவுடிசமாக சுற்றணும் முதல் டேட்டோ எவ்வளோ அழகாக இருப்பாரு சொல்லிட்டாங்க. ஜங்கு ஹேண்ட் போயிட்டாங்க, இது என்ன பார்க்கறதுக்கு டேட்டோ ரவுடி இல்லை நீ சொல்லிட்டாங்க, என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண பையன் நீ ஒரு ரவுடி ஆச்சு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா நான் ஏன் உனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு உன் அப்பா மட்டும் எங்களை ரிக்வஸ்ட் வைக்கல, உன்னோட ஃபேவரட் நம்பிச்சிருக்காங்க ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க சரி நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க, உனக்கு நம்பிச்சிருக்காங்க சரியா நம்பிச்சிரு எனக்கு நல்லா தெரியும் சரியா நம்பிச்சிரு நானும் உன்னை தான் படித்தோம் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறதுக்கு ஆமாம் சரியா அவர் என்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வச்சு நான் மட்டும்தான் உன்னை பார்த்துட்டேன், அவனை கசன் பிரதர் நம்பிச்சிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்போனாக்கா ஒரு மாதிரி ரொம்ப மாடலாக வந்துருக்கான், ரொம்ப நாட்டியாக இருக்கான், அப்படி மற்றவங்க பற்றி திங்க் பண்ண மாட்டான், கேர்லெஸ்ஸாக இருக்கான், கொஞ்சம் லெசன் கற்றுக் கொடு, கொஞ்சம் புரிய வை, கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ, சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தா சொல்லிட்டு அவ்வளோ கன்சர்னாக பேசுறாரு சரியா. அவர்கிட்ட எத்தனை மணி வந்து வாங்கிட்டு போயிருப்பா சொல்லிட்டு அங்கே வாங்கி பார்க்கணும் புரியாமல் பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குற நாங்கள் படிச்சு காலேஜுக்கு நீ வருவல ஸ்கூல் படிக்கும் போதே நீ அப்படி இருந்தால சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தெரியும் சரியா சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்துருக்கோம் ஸ்கூல் பையன் நான் நினச்சேன் நீ ஸ்கூல் பையன் சொல்லிட்டு நம்பிச்சிருக்காங்க சார் நம்பிச்சு சொன்னார். ஆனால் ஒன் டே நான் வந்து அவர்கிட்ட மணி வாங்க வந்து நான் பார்த்தேன், நாங்கள் தூரத்தில் தான் பார்த்தோம், அன்றைக்கி தெரிஞ்சு நீ பார்த்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இல்லை சரி பக்கம் ஒரு ரவுடியாக இருந்தேன், ஈவன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீச் பண்ணாங்க நம்பிச்சிருக்கேன். என்னடா அவங்க கசன் வந்துட்டு ஒரு ரவுடியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் கேட்டாங்க, நீ அப்படி இருந்து அப்பாவே பார்க்கறது லாங் ஹேர் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி தெரியுமா அப்படின்னு பெருசாக இருக்க சரி ஓகே அவன் லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறான் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நாங்கள் கேஷுவல் எடுத்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு ரொம்ப ரெகுலேட் பண்ணுறேன், இவன் நம்பிச்சு ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ப்ளீஸ் நம்பிச்சு நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ இப்போலாம் இருக்க தெரிஞ்சால் சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சொல்றாங்க, என்னைக்குமே நீ மற்றவங்களுக்கு கேர் பண்ண மாட்டேன் சரியா, மற்றவங்களுக்கு கேர் பண்ணாத ஒரு பாசனா என்னைக்குமே நான் வந்துட்டுமே கேர் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த செகண்ட் வந்து நான் கேர் பண்ணவே மாட்டேன், நீ கூட இருக்கிற வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான் ஓகே, மற்றபடி இந்த பாசனை நம்ம கேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆகக்கூடாது சொல்றாங்க. ஜிம்மே சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் என்ட்ராவே ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டேன், அது ஒன்று சூஸ் பண்ணது ஒன்று வந்துட்டு நான் கான்டாக்ட் மறைச்சி சூஸ் பண்ணிக்க கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோட அப்பாவும் என் அங்கிள் சொல்லியிருந்தா கூட நான் வந்துட்டு நோ சொல்லிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குல தேங்க்யூங்க ஜிம் பேசா ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாரிட்ட போ என் கண் பண்ணிக்காத போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு மேலே ஒரு போய் பேச சொல்கிறாங்க, போயின்னு சொல்கிறா ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குமே அப்படியே ஆஃபீஸ் வெளில வராங்க, அவருக்கு அவ்வளோ அழகு வருது, அது பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி முதல் தடவை இப்படி பேசிட்டா என்ன அடிச்சுட்டாங்க ஜிம். ஜங்கு ரொம்ப அழகு வருது, ஜங்கு அப்படி வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு உடஞ்சி போய் வெளில வராரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு தம்பி வாங்க வச்சுட்டு கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க, ஜங்கு போய் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டேரக்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜங்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, அவங்க அம்மா பிக் பண்ணுறாங்க, சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் வந்துட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் எந்த மாதிரி பையன்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க என்ன கேட்டால் சொல்கிறாங்க நான் எந்த மாதிரி பையன்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறேன் இது வரைக்கும் உங்கள் மனசில் ஹைட் பண்ணது எல்லா விஷயத்தையுமே இங்கே பாருச்சாங்க, உங்கள் மேலே தப்பு நான் சொல்ல மாட்டேன் சரி ஃபர்ஸ்ட் என்ன தான் ப்ளேம் பண்ணுறேன் சொல்கிறாங்க. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் என்ன தான் ப்ளேம் பண்ணிக்கிறேன் ஓகேவா எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற டக்குனு ஃபோன் கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவர் அவங்க வீட்டுக்கு போகிறார். இது வரைக்கும் ஜங்கு தான் வீட்டுக்கு போனதே கிடையாது மேரேஜுக்கு அப்புறம். எனக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஜங்கு டேரக்டாக வீட்டுக்கே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா வந்து லேப்டாப் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இவ்வளோ ஏஜ் கூட ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காது, ரெஸ்ட் எடுத்து ஜிம் ஜங்கு பார்த்ததே இல்லை, எப்போதும் லேப்டாப் கையோட தான் இருப்பார், ஏதோ ஒர்க் பண்ணிட்டே தான் பார்த்துருப்பாரு. இப்போ முதல் தடவை பார்க்குறாங்க அவங்க அப்பா ஒருத்தன் செகண்ட் கூட ரெஸ்ட் எடுத்து அவர் பார்த்து இன்னைக்கு அவர் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு டேரக்டாக அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. ஜங்கோட அப்பா வந்து எதுவுமே கேட்கல, அவர்கிட்ட உட்காந்துருக்காரு. டேரக்டாக ஜங்கு அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க, அவங்க அம்மா கிச்சன் இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க ஓ நேரில் வந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறீங்க சொல்லுங்க நான் இந்த மாதிரி பையன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க பா ஜங்குக்கு தப்பே இல்லை சரி சின்ன வயசுல நீ மற்றவங்க திங்ஸ்லாம் உடச்சி போட்டுருவேன், உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்கனாக்கா வேணும் நினைப்பா, அதை மற்றவங்க சொந்தமானதாக இருந்தால் கேட்டு பார்ப்பேன், அவங்க கொடுக்கலனாக்கா வாங்கி அதை உடச்சிருவேன், என்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றை கூட சொல்லிட்டு உடைப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் அப்போ வந்து நீ ஏன் இப்படி பண்ணு சொல்லிட்டு கேட்க மாட்டேன், ஜஸ்ட் அவங்க அந்த மணியை பே பண்ணிவிடும் சரியா, அதை நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு சரியா, நீ ஒரே பையன் சொல்லிட்டு நானே ஃபஸ்ட்டு ஸ்பாயில் பண்ண ஆரம்பித்தேன். போக போக அதுவே வந்துட்டு எல்லாமே ரொம்ப தப்பாக போயிட்டு எனக்கு ஒரு கடத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் வந்து எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ பாட்டுக்கு ஈஸியாக ஒரு பர்சன் அடிச்சுட்டு ஹார்ட் பண்ணிட்டு ஒரு திங்ஸ் ஈஸியாக உடச்சிருவாங்க, அப்பா பே பண்ணுவார் நான் பே பண்ணுவேன் மாறி பே பண்ணி நாங்கள் எதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்க்க மாட்டோம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீ வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம்னு அப்பா ட்ரை பண்ணாரு, ஆனால் அதுக்கப்புறம் நீ அவர் கண்ட்ரோல் மாதிரி போயிட்டியே. ஸோ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க என்னைக்காவது ஒன் டே கேர் பண்ணிப்பியா, அம்மா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியா, இல்லை கேட்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறியா, இல்லை நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறாரு நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா அப்பா ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. மாஸ்டர்
எனக்கே ரெஸ்ட் பார்த்துருக்கா சொல்றாங்க. அப்பா வந்துட்டு இவ்வளவு ஒர்க் பண்ண தேவை சரி உன்னால மட்டுமே. அதனால அப்பா எவ்வளவு நஷ்டப்பட்டாங்க தெரியுமா சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க. அப்பா உன்னால எவ்வளவு லாஸ் இருக்காங்க தெரியுமா சொல்லிட்டு போச்சு அவங்க கூட. அம்மா சொல்றாங்க அவங்களுக்குலாம் தாங்கிக்க முடியல. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளோ லாஸாக இருக்கு அவங்களால சரி வரைக்கும் சொல்லவே சரி ஹார்ட் ஆக வேணாம் சஃபர் ஆக வேணாம் சரி ஓகே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மட்டும் இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி கூட கேர் பண்ணவே இல்லை. அதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஜங்க கூட அம்மா சொல்கிறாங்க. ஜங்க அம்மா ஜங்க பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க வேற ஒரு வீட்டில் நினச்சிக்கேன் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறிக்கும் தெரியுமா. என்னதான் ரிச்சான பர்சன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாயில்டு கிட்ட இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சன் மற்றவங்களுக்கு கேர் பண்ணாத ஒரு பர்சன் ஒரு ரவுடி அப்படி சொல்லி ஜங்க கூட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஆமாடா ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா கொடுத்து திட்டினேன் இந்த மாதிரி பண்ணாத சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஹேண்ட் ஆஃப் டேட்டா போட்டுருக்கேன். டேட்டா கொடுக்க பெரிய விஷயம் இல்லை சரியா எனக்கு அதுவும் அவ்வளோ தப்பான விஷயம் இல்லை. ஆனால் நீ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியுமா கேரக்டர் அப்படின்னு தெரியுமா ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க சொல்லி எனக்கா நாங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணா ஜிம்மில் அவங்க சூஸ் பண்ண நாங்கள் தப்பு சொல்கிறாங்க. ஏன் சொல்லிருக்கேன் நான் ஜிம்மில் அவ்வளோ கைண்ட் அவ்வளோ ஸ்வீட்லுமே பொலைட்டாக இருப்பான் தெரியுமா நான் அப்படின்னு அந்த பசங்க அவங்க சூஸ் பண்ண தப்பு. சரி ஓகே நல்லது கான்ட்ராக்ட் மேரேஜ் போயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நல்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் போயிடுச்சு சரியா எனக்கு தெரியும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா எனக்கு ஒன்று மாதிரி பசங்க போய் யார் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஒரு 6 பசங்க ஒன்று மாதிரி பசங்க ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க சரியா எனக்கு எனக்காவது ஒரு மணி ஏன் படிக்க இது வரைக்கும் லைஃப்ல அப்படி சொல்றாங்க. ஜங்க் பார்க்குற மாசம் சொல்லுங்க கூட படிக்கிற எத்தனை பசங்க பார்ட் டைம் ஜாப் போறாங்க அவங்க ஒன்ஸ் போயிட்டு நிற்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ வந்து பார்ட் டைம் கூட போவேன் எனக்காவது பேரண்ட்ஸ் பத்தி யோசிச்சிருக்கேன் மணி பத்தி யோசிச்சிருக்கேன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட அமைப்பு சொல்ல சொல்றாங்க நீ உனக்கு செலவு பண்ணிக்கிறது பெரிய விஷயம் எனக்கு நீங்களோட பையன் உனக்கு நீ செலவு பண்ணிக்கிறதுல ரைட்ஸ் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் செலவு பண்ணிட்டு இருக்கியே பார்ல போயிட்டு அவங்க யாருன்னு கேட்டாலும் வந்து நேரத்துக்கு மணி வந்து அள்ளி கொடுக்குறீங்க உனக்கு எங்க வருது மணிலாம் கேட்குறாங்க. ஜங்க பார்க்குற அம்மா சொல்றாங்க திரும்பி பாரு சொல்றாங்க. ஜங்க கூட அப்பா அப்படி லேப்டாப்ல கைப்பட்டு அவ்வளோ தத்துறாங்க இந்த வயசுலயும் அவர் அவ்வளோ ஹார்ட் பண்றாரு அந்த மணி நான் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு தெரியுமா சொல்றாங்க. அதனால நான் கார்டு பிளாக் பண்ணோம். ஜங்க கூட அம்மா சொல்றாங்க எந்த காம உனக்கு கார்டு நாங்கள் பிளாக் பண்ண ரீசனே அதான் சரியா எனக்கு நீ உனக்கு மட்டும் செலவு பண்ணா கூட பிரச்சனை இல்லை எவ்வளோ பேருக்கு அள்ளி செலவு பண்றல. ஜங்க கூட அம்மா திட்டுறாங்க. ஜங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு நல்ல பையன் நீ அப்படி நினைப்பு வரவங்க இருக்கா அப்படி கேட்குறாங்க. அவங்களும் மைட்லாம் பாக்குறாங்க அமைதியா இருக்காங்க சொல்லு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா அவனுக்கு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க நீ எனக்கு ஒரு நல்ல பையனா இருந்தே ஜங்க அப்படி ஜங்க கூட அம்மா சொல்றாங்க. ஜங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா சொல்றாங்க எனக்கு ஒரு நல்ல பையனா இருந்ததில்ல ஜிம்முக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருந்ததில்ல இவன் ஃபியூச்சர் குழந்தை பிறகு நல்லா அப்பா இருக்க மாட்டேன் சரியா சொல்றாங்க. இவன் நம்ஜனுடைய ஒரு கசன் பிரதர் ஓகேவா நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரே ஒரு பர்சனுக்கு நம்ஜன் மட்டும்தான் அதாவது அவன் கசன் பிரதர்னாக்க அவனுக்கும் நல்ல பிரதராக இருந்ததில்ல சரியா எனக்கு அவனும் நிறைய பிரதர் பார்த்துப்பான் நீ அவனுக்கும் நல்ல பிரதராக இருந்தது சரியா எல்லாருக்குமே கஷ்டத்தை மட்டும் கொடுத்துருக்க மற்றவங்களுடைய மணி வந்து எப்படி அவங்களுக்கு எடுக்கலாம்னு நினைப்பே தவிர ஒரு செகண்ட் கூட மற்றவங்களுக்கு கேர் பண்ண மாட்டேன் சரி நமக்கு ஹார்ட் ஒர்க் என்ன தெரியாது ப்ராமிஸாக சொல்றவங்க கூட யாருமே வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க உன்னால சஃபர் தான் ஆவாங்க. ஜங்கோட அம்மா சொல்றாங்க இப்போ நீ 4 மந்த் வீட்டில் இல்லை உன்னால இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சொல்றாங்க. ஜங்கோட மனசு உடஞ்சி போயிடுதுமா சொல்றாங்க. ஆமாடா உண்மையை இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சரி மட்டும் யார் எப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உன்னை பற்றி சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க ஸ்கூலா காலேஜா இங்கே வெளியால கிளப்பா பாரா சொல்லிட்டு எதுவும் பயப்படுவோம் எங்கேருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யாருக்கு நம்ம மணி கொடுக்கறது இருக்கும் யாரும் மட்டும் எதை என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் இவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா மிஸ்டர் ஜே வந்து பையனை சரி வளர்க்க தெரியாம வளர்த்துறாரு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா சரி அப்பா வந்து ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட சொன்னார் இவ்வளோ செல்லம் கொடுக்காதமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் சொன்னார். நான் தான் இடம் விடுங்க நம்ம ஒரே பையன் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன். இப்போ நானே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் தெரியுமா எத்தனை டைம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன்டா இப்படி வளர்த்தேன்னு சொல்லிட்டு உன்னால தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை ஹஸ்பண்ட் நேம் ஸ்பாயில் ஆகுது அவர் ரொம்ப சஃபர் ஆகுறாரு இந்த ஃபேமிலி சஃபர் ஆகுது ரீசன் நீ தான் சொல்லிட்டு. ஜங்கோட அம்மா சொல்லிட்டு நிறைய பேர் தேங்காடு உனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இருந்தாக்கா அவங்களும் ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஜங்கோட அம்மா சொல்றாங்க. ஜங்கோட மனசு உடஞ்சு போயிட்டாங்கம்மா சொல்றாங்க. உண்மையாக ஜிமின் கூட எப்படி ஒரு 4 மந்த்ஸாக இருக்கான்னு எனக்கே தெரியல சொல்றாங்க. மா சொல்றாங்க ஆமா எனக்கு நாங்கள் சின்ன வயசுல பார்த்துட்டோம் பழகிட்டோம்லாம் சார் எங்களுக்கு எல்லாம் பழகி போயிடுச்சு வேற வழியில விதி இல்லை வேற நீ என்ன பையனா போயிட்டியா ஜங்கோட அம்மா சொல்றாங்க. அவன் பாவம் இல்லையா ஜங்கோட அம்மா சொல்றாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க பாடனா தான் இருக்கா ஜங்கோட அம்மா சொல்றாங்க. மா சொல்றாங்க எல்லாருக்கும் பாடனா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா போயிடுறாங்க. ஜங்கோட அவ்வளோ ஹார்ட் பெயினா இருக்கு அவ்வளோ வந்து அழகாரு முதல் தடவை அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஜங்கோட மெய்டாண்டி ஜங்கூட்ல ஒரு மெய்டாண்டி பார்க்குறாங்க பார்த்தா ஜங்கு அழகா சொல்றாங்க. சொல்றாங்க நான் சொல்ற தப்பா எடுத்துக்காது நீ உண்மையாவே ஜோன் அந்த ஜோன் பார்க் அந்த 2 டைம் எடுத்துட்டு நீ வரும் ஜங்க பையனில கண்டிப்பா உங்க கூட பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க உங்க கூட இருந்தா காய் நிப்பான் சரியா அவன் ட்ரூ ஃப்ரெண்டா காய் தான் நிப்பா தவிர மற்றபடி அனுப்ப மாட்டாங்க எனக்கு அவன் மணிக்காக வரவங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டேன். நீ இவ்வளோ வந்து இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க சரியா சொல்றாங்க. நீ ரவுடியாகவும் இருக்க மற்றவங்க நீ ரவுடியாகவும் நான் பார்க்கல ஆனால் நான் அப்படி பார்க்கல இன்னசென்ட்டாக இருக்க சரியா சொல்லி உனக்கு தெரியல நீ நினைக்க நம்ம கூட வந்துட்டு நம்மகிட்ட மணி இருக்குது நம்மளுக்கு எல்லாமே பண்ணலாம் சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் உனக்கு சொந்தமானது இல்லை சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப தாங்க விடாமல் போயிடுது எல்லாரும் இதை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு நான் சொல்லிட்டு ஜங்கு தான் இப்போ நம்ஜர் ஃபோன் பண்ணுறாங்க நம்ஜர் ஃபாரின்ல இருக்க நம்ஜர் ஃபோன் பிக் பண்ணுறாங்க சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. நம்ஜருக்கு யாங்க சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நான் என்ன மாதிரி பாசன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜர் அமைஞ்சிருக்காங்க சொல்லுங்க நீங்கள் போய் உண்மையை பேசுவீங்க எனக்கு சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜர் பார்க்குறாங்க ஜங்கா லைஃப்ல நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சுனாக்கா அதோடைய வேலையை ரொம்ப தெரியாது சரியா சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க ஆமாம்
எந்த ஒரு திங்ஸுமே நம்ம வந்துட்டு எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஹார்ட் பண்ணி கிடச்சுன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப ப்ரீஷியஸ் தான் நம்மளுக்கு சரியா. ஆனால் நம்ம எதுவுமே எஃபோர்ட் போடாமல் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கேன், அது வேல்யூ நமக்கு சுத்தமாக தெரியாது சரியா. அப்படிதான் இது பண்ண இன்னொன்று அது பண்ண இன்னொன்று அப்படி தான் தோணுமே தவிர உனக்கு அது கஷ்டம் தெரியாது சரியா. நம்ம கஷ்டப்பட்டு ஏன் பண்ணி வாங்கி போகிறோம், ஐயோ அது உடஞ்சே திரும்ப வாங்கினப்பறம் இவ்வளோ மணி சேவ் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்க இது வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஹார்ட் பண்ணி நினச்சது எனக்கு நீ சின்ன பையன் நீ புரிஞ்சுக்கோ போக மெச்சூரிட்டி அவள் புரிஞ்சு பண்ண நினச்சிருந்தேன். அதனால் இப்போ நான் சொல்லிதான் அவனுக்கு பாரு ஜங்குக்கா, நீ வந்து ஒன்றை பற்றி மட்டும் யோசிக்கிற சரியா, அப்படி யோசிக்க சரியா. அவனோட அப்பா அம்மா அவனை ஒரு சுற்றி இருக்கவங்க பற்றி யோசிச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் நமக்காக நம்ம வாழலன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம லைஃப்பை மற்றவங்களை வந்துட்டு மற்றவங்க வந்து ஹர்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. யாங்க சார் நம்ம சந்தோஷமா இருக்காங்க மற்றவங்க ஹர்ட் பண்ணி வாழக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தெரியும் உனக்கும் ஜிம்முக்கு வந்து கான்ட்ராக்ட் மறைச்சி ஓகேவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மின் வந்துட்டு சொல்லிட்டு போய் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க ஆமாம் ஓகேவா ஜிம்மில் தான் லவ் பண்ணுறேன் ஜிம்மில் தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா சீக்கிரமே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு கேட்டேன் ஓகே நீ பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் மறைச்சி எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா. நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அவனை பார்த்துக்கலாம் சரியா, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு ஓகேவா சீக்கிரமே ட்ரை பண்ணு கொஞ்சம் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணு நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பாவோட கம்பெனி டேக் பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக கம்பெனி வந்துட்டு கொடுப்பாங்க சரியா. ரொம்ப ஹார்ட் பாவம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படி சம்டைம்ஸ் சொல்கிறாங்க. சீக்கிரமே நான் வந்து கொரியா வரும் ஓகேவா எனக்கு கிராஜுவேட் முடிச்சதுக்கப்புறம் கொரியா வரும் வந்துட்டு என் ஜிம்மில் நான் மேரேஜ் பண்ணி பார்ப்பேன் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க. நமக்கு ஜம்க்கு அவ்வளோதான் இவ்வளோ டேஸ் இவ்வளோ நேரம் மற்றவங்க பேசினா ஒரு பெரிய விஷயமே தெரியல கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுதான். ஆனால் ஜிம்மில் ஒரு மேரேஜ் பண்ணி சொல்கிறப்ப தாங்கே முடியல ஜம்கால நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைனா ஜஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுருந்தா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் ஜம்க்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா நம்பிச்சுருந்தா ஜிம்மில் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோதான் அவ்வளோ ஷாக்கு அது ஏற்றுக்க முடியல. இப்போ அவர் டேரக்ட் ஆகும் ஜம்கோட அப்பா வராங்க ஜம்கோட அப்பா கிட்ட அப்பா சொல்றாங்க. இப்போ ஜம்கோட அப்பா என்னப்பா சொல்லிட்டாங்க. ஜம்கோட அப்பா இப்போ காமா பேசினதே இல்லை. இப்போ ஜங்க் கேட்குங்கப்பா பாருங்கப்பா நான் இதுக்கு எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறேன் பண்ணியிருக்க சரி நீங்கள் அடிச்சது திட்டினது மட்டும் செஞ்சிருக்கீங்க அதுவே இந்த அளவுக்கு கூட நீங்கள் திட்டினது இவ்வளோ பண்ணிக்க சொல்லி சத்தியமே தெரியாதுப்பா எனக்கு இப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைப்பா நான் சரி பண்ணிக்கிறேன் சரி அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஜிம் எனக்கு ரியல் ஒய்ஃபாக வேணும்ப்பா ஜிம் என் கூடவே இருக்கணும்ப்பா ஜிம் வந்து என்னோடதுப்பா என்னால் ஜிம் வேறு கூட்டி தர முடியாது நான் என்ன பண்ணப்பா ஜிம்மே கூட இருப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க ஜங்கோட கண்ணில் வந்துட்டு அப்படி ஒரு இது வந்து விஷயம் தெரியுது இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயத்த சீரியஸாக இருந்தது இல்லை. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க அது சீரியஸ் சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்க சீரியஸாக சொல்லுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. பாருங்க ஜஸ்ட் நீ உனக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு ஜிம் என் கூடவே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இது பெருசாக தெரியல. ஆனால் ஜிம் எனக்கு தள்ளி போகிறதே எதுக்கு முடியல ஜிம்மை இக்னோர் பண்ணுறான். என்னை வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறான் எனக்கு எதுக்கு முடியல சரியா வந்துட்டு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டை பார்க்குறான். நான் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாது ரியல் ஹஸ்பண்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ண மாறுவான் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணா அவன் கூட வச்சுக்க முடியும் அவன் எப்பவும் என் கூட இருக்கும் அப்படி என்ன பண்ணும் ஜங்கோட அப்பா ஜங்க் கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா இதுக்கு நான் பண்ணதை மன்னிச்சுக்கோங்க சரி இப்போ சான்ஸ் கொடுங்களான்னு சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே நான் சொல்லி பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமாச்சே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்லி நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நல்லா படிக்கணும் டாப் ஸ்டூடெண்டாக வரும்னு சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஜங்க் நல்லா படிப்பார் ஆனாலும் படிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு கேர்லெஸ் அப்படி இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன் எனக்கு தெரியும் ஓகேவா நீ 5th படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப டோட்டலாக ஸ்பாயில் எனக்கு தெரியும் ஓகேவா. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நல்லா படிச்சு நீ தான் நம்பர் 1 மார்க் நம்பர் 1 கூட வந்து வரணும் கூட அவசியம் இல்லை சரியா ஜஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணால் போதும் ஓகே நம்ம கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவன் நினைக்கிறான் உன்னால யாரையும் பார்த்துக்கூடாது சொல்லிட்டு என்ன ஹஸ்பண்ட் பொசிஷனில் இருந்தாலும் அவன் ஒரு சரி ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி காலேஜ் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றை எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஆமாம் வரல அவனுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கி தர முடியுமா அவனோட ஓன் மணியில் வித்தவுட் என்னோட மணி அவனோட மணி இல்லாமல் ஒரு ஃப்ளவர்ஸ் நீயா அவனை வாங்கி தர முடியுமா யாரையும் கடன் வாங்காமல் ஓனா சொல்லி கேட்குறாங்க. ஓனா ஜங்கு பார்க்குறாங்க அவள் முடியாது சார் இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க அவனோட ஏன் பண்ணி ஒரு ஃப்ளவர்ஸ் இப்போ அவங்க ஆனால் வாங்கி தர முடியுமா சொல்லிட்டாங்க முடியாது சொல்கிறாங்க. அப்படி இருக்க எந்த ஒரு பசங்க அவங்களோட ஸ்டே பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க மணியில் ஒரு மணின்றது ஒரு விஷயம் இல்லை ஜங்கான சொல்கிறது ஒரு பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துக்கணும் சரியா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது சொல்கிறாங்க கேர் இருக்கிற இடத்துல இருக்கும் கேர் லவ் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் சரியா அட்லீஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா கூட அவங்களை பார்த்துக்க அளவுக்கு நம்மளுக்கு நம்ம வெல்த்தியாக இருக்குங்களா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன இருக்கு கேட்குறாங்க. ஜங்குட்ட மனசில் அது சொல்கிறாங்க அப்போ நான் ஆர்டர் பண்ணால் ஏன்டா வருவேன்னா சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜங்கோட போய் ட்ரை பண்ணிப்பாங்க ஜங்கு மாற்றுறதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி இப்போ மாற வாய்ப்பு இப்போ ஒரு சான்ஸ் கூட எடுத்ததில்ல கொடுத்ததும் இல்லை அவர் வந்து அந்த மாதிரி யோசிச்சு கூட இல்லை. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க இப்படி மாறணும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க நான் சேஞ்ச் ஆகும் ஜிம் என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க ஓ நம்மளாம் சொல்லி கேட்கல இவனுக்கு இப்போ வேணும் ஜிம் மட்டும் தான் சொல்லிட்டு அப்போ ஜிம் தான் இப்போ நம்ம யூஸ் ஜிம்னு நேம் வச்சு தான் சரி பண்ண சொல்லி ஜிம் தான் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் கூட இருக்கும் கான்ட்ராக்ட் மாதிரி ரியல் மறைச்சா மாறினாக்கா நீ ஆர்டர் பண்ணணும் சரியா நீ யாரும் ப்ரூவ் பண்ணணும் ஒரு நாள் ஜிம் லைஃப்ல அவங்களால பார்த்துக்க முடியும் ஜிம் சிஓவாக இருந்தாலும் சரி சிஓ இல்லைனாலும் சரி உன்னால் பார்த்துக்க முடியும் உனக்கு கேர் பண்ண முடியும் ஒன்று நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அவன் மேலே அவனுக்கு வந்து உங்கள் ட்ரஸ்ட் வரணும் சரியா சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் வரணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நார்மல் ஹியூமனா இப்படி ஒரு ஆர்டினரி பர்சனா வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாரு கிளப் வந்து ரவுடி சம்பளத்தை விட்டா மட்டும்தான் அவன் முடியும் சொல்றாங்க. எல்லாம் முடியும் தானே பாக்குறாங்க. அப்புறம் விட்டுட்டு அவன் கூட இருப்பான் ஆசை கேட்கறாங்க. ஜம்கூட வந்து பாக்குறாங்க. இவன் ஏன் ஜிம்ல இந்த அளவுக்கு அடி இப்போ எப்படி இருக்கான், ஜம்கூட பக்கம் மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ஃபோன் பண்ணி ஜிம்கிட்ட பேசுறாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஆண்டியே சொல்றாங்க சாரி ஆண்டி சொல்றாங்க. எதுக்கு பா சொல்றாங்க. நான் ஜம்கா சொல்றாங்க பாரு கிளார் அடிச்சிருக்கு ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஜம்கூடமா சொல்றாங்க. ஆண்டியே சொல்றாங்க பாருப்பா மேபி அவன் சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சாரா நீ ஒரு சான்ஸ் சொல்றாங்க. சாரி ஆண்டி சொல்லி ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜம்கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே அவன் சேஞ்ச் ஆக மட்டும் போதும், நீ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லி ஜம்கூட விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பாக்குறாங்கப்பா நான் சேஞ்சஸ் ஆகிறேன் பா சொல்றாங்க. சரி ஓகே சார் ஜங்கடப்பா நான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு டேரக்டா அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இது வரைக்கும் புக்ஸ் எடுத்து படிக்கவே மாட்டாரு. புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவர் நல்லா படிக்கணும், ஸ்கோர் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு போனாக்கா எல்லாத்தையும் ஒர்க்லாம் கற்றுக்க முடியாது. இப்போ அவரு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்ல ஜம்கு கண்டுபிடிச்சு அவர் பாட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துட்டு டேரக்டா ரூம் போறா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே போய் சாப்பிட்றாங்க. ஜம்கு கீழே வராங்க சாப்பிட்றாங்க. அவர் பாட்டுக்கு கேஷுவலா இருக்காரு. ஜிம் பாக்குறாங்க சரி ஜிம் பாக்குறாங்க சரி ஓகே சார் எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. இப்போ ஜம்கு வந்து ரொம்ப ஆர்டர் பண்றாங்க. நம்ம ஜிம் பாக்குறாங்க எதுவுமே சொல்லாம சரி ஓகே சொல்லிட்டு அவர் கண்டுக்கல. அப்படியே டேஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கும். ஃபைன் டே நம்ம ஜிம் பார்க்குறாங்கடா. ஜம்கோட ஹை ஃபீவராக இருக்குது. இப்போ ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு என்ன பார்த்து சொல்லிட்டாங்க. ஜம் கொஞ்சம் ஹை ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் நான் டாக்டர் வர சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டாக்டர் ஃபோன் பண்ணி வராங்க சொல்கிறாங்க. டாக்டர் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே டாக்டர் சொல்லிட்டு ஜிம்மே அனுப்புறாங்க. இப்போ டாக்டர் போயிடாங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்ல அனுப்பிக்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் டேலேருந்து பார்த்து கொண்டு வான்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் டேலேருந்து பார்த்து கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு சரி ஓகே சரி சொல்லிட்டாங்க. இப்போ மெர்லின் ஜிம்மே சரி ஓகே நாங்கள் போகிறோம் ஆஃபீஸ் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு ஒர்க் இருக்குது என்னோட நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ண கேளுங்க சொல்லிட்டு ஜிம் போயிடுறாங்க. ஜிம் போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு வீடியோ காலாம் பேசிட்டு இருக்காரு. அவரோட கிளைண்ட் ஆஃபீஸ் அவங்களுடைய ஆஃபீஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட. இப்போ ஜிம் பார்க்க ரொம்ப நேரம் அந்த ரூமில் இருக்க காஃபி குடிக்க முடியாது சொல்லிட்டு கிச்சனுக்கு கால் பண்ணுறாங்க. கிச்சனில் ஒரு பர்சன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்லிட்டாங்க. ஒரு காஃபி எடுத்துருவாங்க சொல்லி ஃபோன் கால் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்க் வந்து மெதுவாக கீழே வராங்க. பார்க்குறாங்க. இப்போ மைடாண்டி பார்க்குறாங்க. ஜங்க் உங்களுக்கு என்ன வேணும், எது கீழே வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம் எங்கே சொல்கிறாங்க. ஜிம் தம்பி வந்து ஆஃபீஸ் ரூமில் இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மைடு காஃபி எடுத்துடுறாங்க. எங்கே போகிறீங்க ஆண்டின்னு கேட்குறாங்க. அதுவா ஜிம் தம்பி காஃபி கேட்டார் அதான் சொல்கிறாங்க. உடனே எடுத்துட்டு போகிறீங்களா இப்போ அவனுக்கு ஃபீவராக இருக்குது, நீ வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க சொல்லி நான் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிட்டு காஃபி எடுக்க கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு மேலே காஃபி வாங்கிட்டு டேரக்டாக ரூம் போகிறாங்க. ஜிம்ல பார்க்கவே இல்லை. அவர் வந்து அந்த மீட்டிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எயிட்னா கரெக்டாக வந்து காஃபி இடத்துல வைக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து ஒர்க் பண்ணிருக்கா. இப்போ பக்கத்துல வந்து காஃபி வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த பக்கம் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஜிம் கிட்ட. இப்போ ஜிம் சிக்ஸ் ஒரு பர்சன் கெச் பண்ணுறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருப்பா. அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போதான் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஜங்குக்கு தான் வந்து ஜிம்ல சிக்ஸில் கெச் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவர் பார்த்துருக்காங்க. ஜிம்ல வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு ஜிம் டக்குன்னு அந்த வீடியோ கால் கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஃபீவரோட போய் ஜிம்ல கெச் பண்ணுறாங்க. ஜிம்க்கு மாதிரி ஜங்கு வீடியோ சொல்லி ஜிம் தண்டா ஜங்கு கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்க் கொஞ்சம் விடுறதா இல்லை. டீப்பாக கஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோக்கு ஃபீவர் வேறு இருக்குது. ரொம்ப ஜிம்க்கு என்ன பண்ண தெரியல. எட்ட போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் வந்து ஃபீவரோட ஜிம்ல கிஸ் பண்ணிட்டு அந்த ரூம்ல சோஃபா இருக்கும். அந்த சோஃபா வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்க வீட்டை கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்ல சோஃபாவில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க ஜங்க் பாரு வேண்டாம் என்ன பண்ணுறாங்க. அவங்க ஃபீவராக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு ஃபீவராக இருக்க சரியா பட் ஐ நீட் யூ ஆர் மை ஒய்ஃப் ஓகேவா, நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, நீ லீகல் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு தப்பு ஜங்கா, நான் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கோம், ஃபிசிக்கல் டச் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் சரியா. நான் கான்ட்ராக்ட் அப்போ சைன் வாங்கியிருக்கேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகுதா யாரு கூட நம்ம கூட வா ஜிம் கேட்குறாங்க. ஜம் கேட்குறாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாரு சொல்கிறாங்க. அது ஜிம்ல கூட நடக்க சரியா எனக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜம்க்கு ஹை ஃபீவர் இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் கண்டுக்கிறதுல அப்படி நெக்லாம் பைட் பண்ணுறாங்க. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு ஜிம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு விட்டதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்காரு. ஜங்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜம் கேட்கறதே இல்லை. ஃபுல் ஜங்கு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜம்கா வேணாம் ஜம்கா பாரு நான் இன்னொரு பர்சன் சொந்தமாக ஒரு பர்சன் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுற ப்ளீஸ் புரிஞ்சுக்கா சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கறதே இல்லை. அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அவர் கூட இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஜிம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு முடியல. அவர் அமைதியாகிறாங்க. காமாயிட்டார். இப்போ ஜங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி 4 to 5 ரவுண்ட் போயிருக்கும். இப்போ ஜங்கோட பாடி அவ்வளோ ஸ்வெட் ஆயிருக்கு. அந்த ஃபீவர் மொத்தமாக டோட்டலாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. தட்ஸ் மை பாய் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு யூ ஆர் மை பாய் ஓகேவா சொல்கிறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கொடு, நான் சீக்கிரமே ஆர்டர் பண்ணுறேன் ஓகே. நீங்கள வந்து நீ எனக்கு மட்டுமே சரியா அதனால ஞாபகம் வச்சுக்கோ சரியா. நம்ம ஜிம் வேறு யாருமே லைஃப்பில் வர முடியாது புரியுதா. ஜிம் சொல்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு இப்போ எப்படி ஒபே பண்ணியோ அதே மாதிரி தான் ஓகேவா. ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒபே பண்ணிட்டல அப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணில் வந்து கோவம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. ஜங்க் பார்க்குறாங்க ப்ளீஸ் எனக்கு ஓகேவா ஐம் சாரி எனக்கு பண்ணது
தப்புன்னு தெரியும், இருந்தாலும் என்ன விட்டு தர முடியாது ஓகேவா. யுவர் மை பாய் ஜங்க் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க ஐம் நாட் யுவர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பாக்குறாங்க யுவர் ஒன்லி மைன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ரொம்ப டீப்பா ஜிம் கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்றாங்க. போல அம்மா சொல்றாங்க ஜங்க் சொல்றாங்க. இப்போ ஜங்க் ஜிம் ட்ரெஸ் வேர் பண்ணி தூக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் மெயிலாம் பார்க்கறப்ப மாறியாச்சு என்ன நடக்க சொல்லிட்டு எனக்கு இவர் ஃபீவரோட உள்ள போயிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்து எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் அழகா ஜிம் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே சோஃபால உட்கார வைக்கிறாங்க. இப்போ பெல்ல படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பாக்குறாங்க ஜங்க் சொல்றாங்க எனக்கு ஃபீவர் போயிட்டு ஓகேவா சரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகே நம்ம ஜஸ்ட் கோர்ஸ் ஜங்க் கீழே போயிடாங்க. போய் குளிச்சுட்டு நம்ம ஜிம்ல ஒர்க் இருக்கு ஃபைல் அந்த இடத்துல ஒர்க் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஈவினிங் தண்டா நம்ம வெளியே நம்ம யோசிச்சு வராங்க. ஜிம்மின்னு கூப்பிடுறாங்க. இப்போ மொயிலாண்டி பாக்குறாங்க. ஜங்க் பார்த்து சோஃபால உட்காந்து காலப்பட்டு இவங்க கிட்ட மாதிரி ஃபீவரா இருந்துச்சு இப்போ எப்படி உட்காந்துருக்கான் சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ நம்ம மெயிட் பாக்குறாங்க. சொல்லுங்க சொல்றாங்க. ஆண்டி ஜிம்மிங்க சொல்றாங்க ஜிம் தம்பியா ஜிம் தம்பி மேல இருக்காரு சொல்லிட்டு இப்போ நம்ம டக்குன்னு நம்ம யோசிச்சு மேல போறாங்க. ஜிம்னு சொல்றாங்க. பார்த்தா ஜிம் நெக் ஃபுல்லா அவ்வளோ ஹெக்கிஸ் இதை பாக்குற மெயிலுக்கு யோசிச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிம்மின்னு அப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு குளிச்சிருப்பாரு குளிச்சுட்டு வந்தா பெட்ல படுத்து பரட்டுன்னு அவருக்கும் டயர்டா வேற இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சொல்றாங்க என்னடா இதுல ஆள் கேட்கறாங்க. அதை சொல்றாங்க சொல்லிட்டா என்ன நடக்குது அப்படி கேட்கறாங்க. இப்போ ஜிம்மி நடந்தா சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் கோவம் கொஞ்சம் டேரக்டா கீழே போயிட்டு நம்ம ஜங்கு ஷாட் பண்ணி என்னடா பண்ண அப்படி கேட்கறாங்க. இப்போ ஜங்க் பாக்குறாங்க பாரு நீ அவளோட ஃபேமிலி எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா நீ அவளோட ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நீ வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு வெளியில பார்த்து சொல்றாங்க. ஆனா என்னோட பர்சனல் லைஃப் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதுங்க சரியா சொல்றேன். எங்க பர்சனல் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகாதுங்க. எனக்கு இது ஒரு கப்பலோட பிரைவசி ஓகே இதெல்லாம் பேசினா ஒரு மாதிரி இருக்காது உங்களுக்கே டீசன்ஸ் தெரியாது சொல்லி கேட்கறாங்க. ஒரு மாதிரி டக்குனு ஹேண்ட் எடுத்துறாங்க. இங்க பாரு என் ஒய்ஃப் அவளோட ஹஸ்பண்ட் இந்த கான்ட்ராக்ட் ஒரு விஷயம் இல்லை சரியா கான்ட்ராக்ட் நானே கேன்சல் பண்ணுவோம் சரியா கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் கேட்டது நான் தான் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம முடிஞ்சு பாக்குறாங்க பாரு சொல்றாங்க அவன் எனக்கு மட்டும் தான் என்னை தாண்டி வர யாரும் டச் பண்ண முடியாது அப்படிதான் சொல்றாங்க. ஹி இஸ் மைண்ட் ஃபார் எவர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் போயிடுறாங்க. இது வரைக்கும் ரவுடியா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு டிஃப்ரெண்டா இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் தான் இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ரெஸ் தூக்கி பாருங்க எனக்கு வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சுத்திட்டு இருப்பாரு. இப்போ செக் நெக் செயின்லாம் ஒரு மாதிரி போட்டு ரவுடி மாதிரியே தான் இருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி ஒரு ட்ராலியில போடுறாங்க. ஆண்டி எப்படி போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் போட்டுருங்க சொல்லிட்டு எந்த காமையில வேணாம் தூக்கி போட்டுருங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து போயிட்டாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அவர் டீசெண்டா இருக்கிறது பையன் ட்ரெஸ் பண்ணுமோ அப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஜங்க் மேல கோவம் ஆனா அவர் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ ஜங்க் பாக்குறாங்க ஐம் சாரி சொல்றாங்க. ஜங்கோட பேசுறதுக்கு ரெடியாவே இல்லை. இப்போ ஜங்க் அவரே காலேஜ் போய்க்கிறாரு. அவரே காலேஜ் டைம் வந்துட்டு இருக்காரு. ஒர்க் கத்துட்டு இருக்காரு. இப்போ அவரு எப்படினாக்கா ஒரு பர்சனை வர வச்சு நம்ம ஜங்கோட அப்பா அரேஞ்ச் பண்ணிப்பாரு. அந்த பர்சனை வர வச்சு ஒர்க்லாம் கத்துக்கிறாங்க. எப்படி ஆஃபீஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி இது பண்ணணும் சொல்லி எல்லாமே கத்துக்கிறாங்க. அந்த பர்சனாக சொல்லி தராங்க. இப்போ ஜிம் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஜிம்ல இருந்து கண்டுக்கவே இல்லை. அப்படி டேஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஜங்கு தான் ஜிம்மை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பண்ணல. அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஜிம்மோட ஜங்கோடைய கிராஜுவேட் அதான் ஜிம் ஜங்கோட பேரண்ட்ஸ் ஜிம்ல பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இவன் நம்ம ஜிம் ஃபாரினர் வந்திருக்காங்க. இப்போ நான் ஜங்க் வந்துட்டு கிராஜுவேட் ஆகிறாங்க. நம்ம ஜங்க் தானே காலேஜ் யூனிவர்சிட்டி டாப்பர் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ பாக்குறாங்க நம்ம ஃபோன் பண்றாங்க நம்ம ஜோன் பாக்கணும் சொல்லுங்க சொல்லி இது வரைக்கும் நம்ம ஜங்க் சின்னதா கூட உங்க அப்பா வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு பண்ணதில்லை. ஆனால் இன்னைக்கு டோட்டல் கொரியாவுமே கால் பண்ணிருக்காங்க. அதுதான் கொரியா நம்பர் 1 யூனிவர்சிட்டி அங்கேயே வந்துட்டு டாப்பர் ஆனாக்க நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நியூஸ் வந்தனால நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டதால நிறைய பேர் கால் பண்றாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்றாங்க சரி உங்க பையன் காலேஜ் டாப்பரா சொல்றாங்க. ஆமா ஜங்கோட அப்பா சொல்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் இத்தனை வருஷத்துல. இப்போ ஜங்கோட அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஏண்டி உன் பையன் காலேஜ் டாப்பரானே சொல்லி வந்து ரவுடி மாதிரி இருக்கா நான் கூட பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்டா பண்ணி சொல்றாங்க. இல்ல படிப்புல நல்லா படிப்பா சொல்றாங்க. அப்படியாடி பரவாயில்லையே சொல்றாங்க. என்னதான் சும்மா இடத்துல சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல படிப்புல எப்படி நல்ல பையனா இருக்கான் கண்டிப்பா நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல சிஓவா இருப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா பிரைஸ் பண்றாங்க. முதல் தடவை ஜங்கோட அம்மா ப்ரௌடா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க பரவாயில்லையே ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜிம் அமைதியா இருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆண்டி சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூப்பிட்டா அந்த எப்படினாக்கா மெடலோட கீழே வராங்க வந்துட்டு அப்புறம் கீழே வந்து அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு ஜிம்ல பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஜிம் பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம்ல சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன பண்ற சொல்லிட்டு இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க என்ன பண்ற ஜங்க் சொல்லிட்டு அவர் லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்றாங்க. இப்போ கொரியாவை டோட்டலா பார்த்துட்டு எல்லாருமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் தான் காலேஜ் டாப்பர் ஜான் ஜங்க் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் இந்த மாதிரி டாப்பர் ஆகுது ரீசன் யாரும் சொல்றாங்க யாரும் கேட்கறாங்க அந்த கமெண்ட்ல அதே சொல்றாங்க மை லவ்வபிள் வைஃப் சொல்றாங்க. மை லவ்வபிள் வைஃப் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா சொல்றாங்க ஹி இஸ் மை லவ்வபிள் வைஃப் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஃபைன் பண்றாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாங்க சொல்றாங்க. ஆமா எனக்கு 6 months பிஃபோர் மேரேஜ் ஆயிடுச்சு சரி தெரியுமா அது வரைக்கும் ஒரு மாதிரி இப்பனாக்கா பொறுப்பேட ஒரு பையனா இந்த தெரியுமா இந்த அளவுக்கு மாறினது ரீசன் ஜிமின் தான் அப்படி சொல்றாங்க. எனக்கு ஆமா ஹீஸ் சிஓ சொல்றாங்க. எனக்கு ஆமா ஹீஸ் குட் காய் தெரியுமா வந்துட்டு எனக்கு அக்செப்ட் பண்ண தெரியல ப்ளீஸ் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு லவ்வா சொல்றாங்க. ஏன்னு கேட்கறாங்க. அது எனக்கு நடந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சொல்றாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆமா நான் ட்ரூவா லவ் பண்றேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க சொல்றாங்க. ஆமா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ட்ரூவா லவ் பண்றப்போ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துட்டு ஒரு பர்சன் 6 months தான் ரொம்ப அழகாக கேர் பண்ண டேக் கேர் பண்ணிட்டு ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் நானும் இருக்கேன் நான் யாரும் சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சது இந்த பர்சன் தான் ஓகேவா நான் இவங்க கூட இந்த ரெஸ்ட் ஆஃப் ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. ஜம் கேட்கறாங்க. இப்போ எல்லாரும் பாருங்க மேரி ஹிம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ ஜிம்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் என்ன பண்ணுறோம் பையன் சொல்கிறாங்க டே அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க ஜம்க்கு என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அவங்க பாருங்க இவன் பிரதர் ஓகேவா சொல்கிறாங்க. இவங்க என்னோட ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லி காமிச்சிட்டாங்க. இப்போ நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுற சொல்லிட்டு இவனோட ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு சுற்றி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்னடா பண்ணுறான் இது பிளான் பண்ணிட்டா போல சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்க என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. சரி பண்ணி தப்பு அப்படி நான் கொஞ்சம் உங்களை ஹார்ட் பண்ணிட்டேன் ப்ளீஸ் எனக்காக ரிக்வஸ்ட் பண்ணுங்களேன் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு வந்துட்டு காய்க்கு அந்த மொபைல் கொடுக்குறாங்க. காய் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே லைஃப்பில் பார்க்குறாங்க. இப்போ ஜம்க்கு வந்துட்டு ஜிம்முக்கு நிறுவனம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்முக்கு சொல்கிறாங்க வில்லி மேரிமி ஜிம் நான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க வில்லி மேரிமி எனக்கு தெரியும் நான் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஓகேவா நான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நிறைய ஹார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு பொறுப்பான பையன் என் அப்பா அம்மா கூட நல்ல பையன் இல்லை உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருந்ததில்லை இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தப்புனாக்கா நான் தான் ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணுவேன் நானே தப்பு பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸே அதை தப்பு பண்ணுறதுக்கு நானுமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் நானுமே அந்த மாதிரி இருந்திருக்கேன் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ஒரு நல்ல பாசம் இருந்ததில்லை இது வரைக்கும் ஒரு குட் அவங்களால நான் இருந்ததே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் நல்ல பாசம் நடந்துப்பேன் எல்லாரையும் அழகாக ட்ரீட் பண்ணுவேன் சரியா மற்றவங்க ஃபீலிங்ஸுக்கு கன்சர்ன் பண்ணுவேன் என் அப்பா அம்மா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் என்னோட அங்கிள் ஆண்டியாவது என்னோட ஜிம்மில் அப்பா அம்மா பாயிண்ட் பண்ணுறாங்க ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க உண்மையாக ஜவுக்கு தானாங்க சொல்கிறாங்க ஆமாம் மாஸ்டர் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பிரதர் நம்பிச்சிடும் அவருக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அவருக்கும் ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணுவேன் அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் சரியா ப்ளீஸ் எனக்காக என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா லைஃப்பில் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்களா நான் தப்பு உங்களை யூஸ் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறப்போ கண்டிப்பாக மன்னிக்கணும்ல சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்போலாம் பார்க்குறேங்க பாருங்க ப்ளீஸ் அவர் சின்ன பையன் தான் நம்மளோட அவர் தான் அவருக்கு பண்ண தப்பெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு கொஞ்சம் மன்னிக்கலாம் சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா லைஃப்பில் உள்ள அந்த ஆடியன்ஸாக சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க ப்ளீஸ்ங்க பாருங்க ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சார் நீ இல்லாமல் நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன் நீ கூட நம்ம ஹாப்பியாக இருப்பேன் சரியா நான் வந்துட்டு நான் எவ்வளோ ஹார்ட் பண்ணி எனக்காக அட்வைஸ் பண்ணுவேன் எனக்கு நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு தெரியல சரியா நான் அதுக்கப்புறம் விட்டு தள்ளி போகிறப்ப ரொம்ப ஹார்ட் சரியா ஒரு பாஸ் நம்ம கூட போய் கேர் பண்ணிட்டு நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறப்போ அவங்களை பார்த்து நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அந்த கம்ஃபர்ட் நம்ம விட்டு போயிடுச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தெரியும் நம்ம வந்து லைஃப் வந்துட்டு எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொஞ்சம் தள்ளி போகும்போது எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு உன்னோட கம்ஃபர்ட் நீ வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிக்க சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் பண்ணா சரியா எனக்காக எல்லாம் பண்ணியிருக்க சொல்லிட்டு அப்பா அம்மாவோட மோர் எனக்கு கேர் பண்ணியிருக்கேன் அப்பா அம்மா கேமரா கேர் இருக்கலன்னு சொல்ல மாட்டேன் அதனால அவங்க வந்து அப்பா அம்மா அந்த வயசுல கேர் பண்ணுறாங்க நீ வந்துட்டு என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அதுக்காண்டி உனக்கு என்னை பார்த்துக்கும் சேர்ந்துக்கிறதுக்குமே இல்லை ஆனாலும் நீ எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கா என்னை அவ்வளோ கேர் பண்ணியிருக்கா சரியா நீ எல்லாமே சத்தியமாக இருக்க மாட்டேன் எனக்கு நீ மட்டும் தான் என் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணும் சரியா நீ தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுருக்கேன் நீ தான் நானாக இருப்பேன் சரியா இல்லை வச்சுக்கேன் வேறு மாதிரி இருப்பேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்னை யாரும் சொல்லி எனக்கு கடையில் கட்டினது நீ தான் உன் கூட தான் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் ப்ளீஸ் ஜிமின் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கும் ஃபியூச்சரில் நம்ம குழந்தைக்கு அப்பாவாக இருப்பேன் ப்ளீஸ் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்முக்கு அமைதியாக இருக்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ஜிமின் இப்போ திரும்பி அவங்க நம்பிச்சு அப்புறம் ஜங்கோட பேரண்ட்ஸ் ஜிம்மில் பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க ஆனால் நான் சொல்லிட்டாங்க பாரு எனக்கு தெரியும் உனக்கு நம்பிச்சிட பிடிக்கும் என்னோட எனக்கு அவர் வந்துட்டு ஜீனியஸ் இல்லை கரெக்டாக இருக்காது எல்லாத்தையும் பெட்டராக இருக்காது எனக்கு தெரியும் என்னோட ஒரு 1000 அவுட் ஆஃப் பெட்டரான பர்சன் சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் தெரியா சொல்லிட்டேன் நான் ஜங்க் கேட்குறேன் எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் ஜிமின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க என்ன ஜிம் பார்க்குறேன் ஆமாம் லவ் பண்ணுறேன் ஓகே நானே கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணேன் எனக்கே ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஸ்டார்டிங் நினச்சிட்டேன் எனக்கு என்னோட தள்ளி போடுறதா எனக்கு கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு ஏன்னா போக தான் புரிஞ்சு எனக்கு பாசிட்டிவ்லாம் ஆகும் சொல்லிட்டு இது வரைக்கும் பாசிட்டிவ் ஆனது யாருக்கிட்டையும் ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு ஒவ்வொரு ஒன்றை யாராவது பேசினாலும் நீ யார்கிட்ட மற்றவங்க க்ளோஸ் ஆகணும் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்போ தான் கொஞ்சம் சரியாக நெஞ்சில் க்ளோப் பண்ண சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க ஜிம் டக்குன்னு ஜிம் கத்திடுறாங்க ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறாங்க உனக்கு இதை பேசணும் தெரியாது ஜிம் கேட்குறாங்க ஜங்கா சாரி ஓகேவா நம்ம பாசலாம் சொல்ல மாட்டேன் ஜங்கு அப்படியே இருக்காங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க பழம் கிட்ட வராங்க பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா ஒரே சான்ஸ் கூட சொல்கிறாங்க இது அது சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குங்க பாரு போதும் ஓகேவா நம்ம அழகு சரியாக சொல்கிறாங்க ஹியாங் ஜிம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்கு ஷாக்கியாக இருக்கிற ஹியாங்கில் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பி பண்ணடா சொல்லிட்டாங்க பாருங்க அது சொல்கிறாங்க பாரு எனக்கு தெரியும் சரியா உனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டேன் என்ன அவனை கொஞ்சம் ஹார்ட் பண்ணிட்டான் அதானே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க உன்னை வந்து கொஞ்சம் ஹார்ட் பண்ணிட்டான் அப்புறம் சில விஷயங்கள் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டான் சரியா அங்கிள் ஆண்டி சேர்த்து ஹார்ட் பண்ணிட்டான் அந்த ரீசன் தான் இப்படி பண்ண சொல்கிறாங்க இப்போ தான் அவங்க பிடிச்ச மாதிரி மாறிட்டானே சொல்கிறாங்க ஹியாங்க அதை சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்கு புரியல நம்பிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க காய் லைவ் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க இப்போ லைவ் ஆஃப் பண்ணிடுறாரு என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க பாரு அவங்க லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒன்று கேர் பண்ணுறதால மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அவங்க லவ் பண்ணுறாங்க ஓகே நீ ஃபர்ஸ்ட் டைம் மணி வாங்குறதுக்கு வந்து சொல்கிறாங்க என்னோட காலேஜுக்கே சொல்கிறாங்க ஆமாம் அப்போ வந்து எனக்கு கார் பிளாக் பண்ணிட்டாங்க ஹியாங்க எனக்கு வந்து மணி கொடுங்க சொல்லிட்டு கேட்டலையா அப்புறம் மணி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தப்போ தான் இவன்ட்டு இவன் வந்து உன்னை பார்த்தா சரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
டேயாங், ஜேஹோப், சுகா, ஜென்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்க எல்லாரும் உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, என்னடா பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான் சொல்லி கேட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் தான் உன்னை பார்த்து ரசிச்சான். இல்லை, ரவுடி மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கான். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஸ்கூல் எழுதிச்சு ரொம்ப ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் தான் படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவன் அப்படி இருக்கான். ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக மாறி சேஞ்ச் ஆயிடுவான். ஆனால் ரொம்ப அழகா இருக்கான் சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ரசிச்சான். என் ஸ்கூல் பையன் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கானே சொல்லிட்டு அவன் வந்து அவனை பார்த்தான். சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் கால் பண்ணுறப்ப என்ன பேசுகிறப்ப உன்னோட வாய்ஸ் லிசன் பண்ணுவான். நீ எல்லாம் கேட்கறேன்னா சேட்டை பண்ணுற அது கேட்பான். அவங்க பிடிச்சிருச்சு. சரி, அவனுக்கு பெருசாக தப்பாக தெரியல. கண்டிப்பாக உடனே நீ மாறிடுவா, இந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், அந்த டீனேஜ் அதெல்லாம் அப்படி இருக்கா சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நான் எப்படி வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டான் சேம் அதே மாதிரி அவனை புரிஞ்சுக்கிட்டா. சரியா? ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஜிம்மில் க்ரஷ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறது காம எனக்கு க்ரஷ் தான். ஓகேவா? எனக்கு இவன் நீ மேரேஜ் பண்ணா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பா, கன்ஃபர்ஸ் பண்ணிப்பா, மேரேஜ் பண்ணியிருப்பா. ஆனால் அவன் அப்படி பார்க்கல. ஓகே, அவனுக்கு ஒன்று தான் அப்படி பார்க்க தோணிருக்கு. அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க, என்ன ஏன் சொல்லிட்டு ஆமா அங்கிள் ஆண்டி அவனுக்காக போய் அவன்கிட்ட பேசினப்போ ஃபர்ஸ்ட் அதுக்காக எப்படின்னாக்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பி பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனால் நீ வந்துட்டு மேரேஜுக்கு விருப்பம் மாதிரி சொல்லி இருந்து இல்லையா? அப்போ நீ ஃபோன் பண்ணி கேட்டா இல்லையா? எனக்கு ஒன்று பிடிக்கல, அவனுக்கு மேரேஜ் பண்ணி சொல்ல அவன் ஃபோட்டோ கூட பார்க்க சொன்னியா சொல்றாங்க. ஆமா, நீ அவனை ஃபோட்டோ பார்க்காம அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே, அவனுக்கு நான் பிடிக்கல சொல்லிட்டு சரி ஓகே நீ தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, அதுக்காக அவன் ஓகே சொல்லிட்டான். சரி, ஓகே, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேபி அவனுக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எனக்கு பிடிச்சிருந்தாக்க கான்ட்ராக்ட் மேரேஜ் ரியல் மேரேஜா மாத்திடலாம் சொல்லிட்டு அவன் சொன்னான் சொல்லிட்டு ஜங்க் என்ன சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கா? ஆமாண்டா, அவன் அப்படிதான் சொன்னான். சரியா? மேபி ஜிம்முக்கு ஜங்க் வந்து எனக்கு தெரியல போல, ஒரு நான் கூட இருந்து என்னை பார்த்து போய் நான் வந்து என் கூட இருக்கட்டும், ஸ்டே பண்ணிட்டும், எனக்கு கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டும், எனக்கு பிடிச்சி அவன் ஓகே சொன்னாக்கா வந்துட்டு அவன் கூட மேரேஜ் வந்து ரியல் மேரேஜா மாத்துறேன். அப்படி இல்லைனாக்கா நான் வந்துட்டு லீகலாக அவனுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துறேன், அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வைக்க கூடாது நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொன்னான். ஓகே சொல்றாங்க. அவனும் அவங்க எஃபர்ட்லாம் போட்டு அவங்க கூட ரொம்ப பாசமாக இருக்கிறதுக்கு நீ பண்ண ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கதா செஞ்சு. சரியா? ரசிச்சு தான் பார்த்தா. இருந்தாலும் அங்கிள் ஆண்டி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அவன் நல்ல பையனா மாத்திரன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணா. ஒரு சிவம் மாறணும், அப்புறம் அங்கிள் ஆண்டியோட பொறுப்பு கம்பெனி டேக் ஓவர் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும், ஒரு பொறுப்பான பையன் மாற சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ண. அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் தர. மற்றபடி உனக்கு வந்துட்டு ஸ்பாயில் பண்ணணும், ஹார்ட் பண்ண நினைச்சதே இல்லை. அவங்க கூட நம்பி சொல்றாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறா. சரியா? சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாக சொல்லிட்டாங்க. உண்மையாக சரி, குழந்தைத்தனமாக மாறி அவன்கிட்ட பேசினது நீ சம்டைம் அழுது தரம் ரொம்ப ஹார்ட் பண்ணி. சரியா? அவனை ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண நம்பிச்சு நான் ரொம்ப அழகா எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணேன். நான் தான் சொன்னேன் எல்லாமே சரியாண்டா, ஒன் டே கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து அப்படி ஜிமின் லவ் பண்ணுற உங்களா சொல்லிட்டு அவன் லவ் பண்ணல, அவன் லவ் பண்ண நான் எப்படி தரப்போம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு அவன் லவ் பண்ணாக்கா நேரம் மேரேஜ் பண்ணிப்பான் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு இப்போவும் எனக்கு அவன் க்ரஷ் இருக்குது. சரியா? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ், எங்கள் டீம்லேயே நாங்கள் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஆனா அவனுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. சரி, அவன் லவ் பண்றான். அப்புறம் சென்ட்ரல் அவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. நிறைய ஹார்ட் ஆயிருக்கான். அவனால அது மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ஹார்ட் ஆயிருக்கான். அப்படி இருந்த கூட அவனுக்கு ஒரு ஹோப் கூட அவன்கிட்ட இருந்துச்சு. சரி, ஓகே, ஒன் டே இருந்துட்டு சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ரிசல்ட் சேஞ்சஸ் ஆகிறது ஹாப்பி தான். இருந்தாலும் எதுக்காக சேஞ்ச் ஆயிருக்கு அப்புறம் அவனுக்கு புரியாம இருக்கு. சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பாக்குறாங்க. ஆனா அவனுக்காக தான் சொல்றான். எனக்கு தெரியும், ஓகே, நீ அவனுக்காக தான் மாறி இருக்கா சொல்லிட்டு இப்பவும் சொல்றேன். அப்போ மறுபடியும் ஆகி உங்கள்கிட்ட அவன் நார்மலா பேசுனதுக்கு அப்புறம் சொல்றேன், இல்ல இதுக்கப்புறம் வந்து பொறுப்பா இருப்பான். சரியா? எனக்கு இதுக்கப்புறம் நான் நல்ல ஒரு அப்பாவா இருக்கணும், நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும், நல்ல ஒரு பையனா இருக்கணும், எனக்கு நிறைய எனக்கு பொறுப்புகள் இருக்குல்ல, நல்லா நான் பார்த்துப்பேன், என் ஜிம்மில் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியா? உனக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு என்னோட 1 டேஸ் பெரிய வந்து சொல்ல 3 இயர்ஸ் பெரிய போய் தான் எனக்கு சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட நான் இருப்போம் ஜங்க் சொல்லிட்டாங்க. அப்படியா? அவங்க சொல்லிட்டாங்க. எப்போ நான் சொல்லிட்டேன் அவனுக்கு பிடிக்கலன்னா நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டக்குனு ஜங்க் போட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு அவன் எந்த அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமா, ஹீஸ் மைண்ட் ஃபார் அவர் ஜங்க் சொல்லிட்டாங்க. அப்படியா? நீ ஒரு ரவுடி பாயாச்சு அவங்க வர சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, நான் ஒரு ரவுடி பாய் தான், அவன் சாஃப்ட் பாய் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு ரவுடிக்கும் சாஃப்ட் பாய்க்கும் தான் செட் ஆகும். சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், ஒரு ரவுடிக்கும் ஒரு அகல் பாய்க்கும் செட் ஆகுது, ஒரு ரவுடிக்கும் ஒரு சாஃப்ட் பையன் ஒரு பையனுக்கு தான் செட் ஆகும். சரியா? அந்த சாஃப்ட் பையனை பார்த்து அந்த ரவுடி பாய் மாறிடுவான் சொல்லிட்டு ஜங்க் சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்கறனால எனக்கு நீ வேணாம் சொல்றாங்க. ஜிம் சொல்ல சரியா? எனக்கு தெரியும், எனக்கு நீ மேலே கோவமா இருக்க சொல்லிட்டு நான் பண்ண தப்பு தான் சரியான்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் பண்ணால் சரியா மாறிடுவேன். சரியா? நீ கொஞ்சம் டைம் கொடு ஜங்க் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்னா போய் பார்க்குறேங்க. பாரு ஜிம்னா, நீ தானே சொன்னேன் எனக்கு அவன் பிடிச்சிருக்குமா சொல்லிட்டு நான் கேட்டேன். எனக்கு அந்த பையனை பிடிக்கல ஜிம்னா, வந்து சின்ன பையனா இருக்கான், கண்டிப்பாக அவன் கூட ஹாப்பியாக இருக்க முடியாது, அவன் கூட ரவுடி மாதிரி இருக்கான்னு நான் சொன்ன சொன்னேம்மா. அவன் பார்க்கறமா அப்படி இருக்கான், யாரையுமே வந்துட்டு உருவத்தை பார்த்து ஓட்டத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவன் கேரக்டர் ஒன்று இருக்குமா, கண்டிப்பாக அவன் சேஞ்ச் ஆயிடுவான், நீ தானே சொன்னா சொல்றாங்க. சொல்லிட்டாங்க. எனக்கு தோணுது கண்டிப்பா ஜங்க் கூட வந்து நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் போ சான்ஸ் கூட அப்படி சொல்லிட்டு ஜிம்முட அம்மா சொல்றாங்க. இப்போ ஜங்குட அம்மா பாக்குறாங்க. ஏன்பா நீ தானே ஃபீல் பண்ண, நான் அடிச்சுட்டு ஆண்டி சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அப்புறம் நீ உனக்கு அவ்வளோ லவ் இருக்கிற கேரக்டர் எப்போது விட்டு தர சொல்றாங்க. இல்லை ஆண்டி எது சொல்றாங்க பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, சொல்லி எவ்வளோ சான்ஸ் கூட கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா, இதுக்கப்புறம் ஹார்ட் பண்ண மாட்டா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்குட அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க பாருங்க ஜிம்மி, நீங்கள் உங்களை அவன் எத்தனை டைம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவனுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சரியா சொல்றேன். எனக்கு அவன் ட்ரூவாக மாறி இருக்கான், இது வரைக்கும் எனக்கு ஜங்க் மாறிட மாட்டான்னு சொல்லிட்டு எத்தனை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இவன் அங்கிள் ஆண்டி கூட ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு டைம் கூட மாறவே இல்லை, ஆனால் முதல் தடவை மாறி இருக்கான். சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சதே உங்களுக்காக தான். சரியா? மற்ற யாருக்காகவும் சேஞ்ச் ஆகணும்
ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கிள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க, அப்போ கூட ஒன்று சேஞ்ச் ஆகும் நினைக்கவே இல்லையா? ஈவன் ஆண்டிக்கும் அப்படிதான். ஆனால் யாருக்கும் சேஞ்ச் ஆகும் நினைக்க நான் சொல்லியிருக்கேன், இந்த தம்பி நாங்கள் சொல்லியிருக்காங்க, யாரும் சொல்லும் சேஞ்ச் ஆகல. ஆனால் உங்களுக்கு மட்டுமே நீங்கள் சொல்லி சேஞ்ச் ஆகல, நீங்கள் அவனோட போயிட்டு பயத்திலும் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்போ உங்களால் அவனுக்கு அந்த எந்த அளவுக்கு லவ் இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்க என்ன யாரும் இதுமாதிரி ட்ரீட் பண்ணல தெரியுமா? ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கேரிங்காக, ஸ்வீட்டாக, இந்த அளவுக்கு யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சரியா நீ தான் நம்மளா பார்த்துக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல சரியா, நீ பாட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படின்னு இருக்கல, நான் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். மற்றவங்க முன்னாடி உணர்ந்துட்டா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறாங்க, லைக் ஜிம் அமைதியாக இருக்காங்க. சில ஜிம் நான் தப்பு பண்ணுறேன், ஐம் சாரி ஜங்க் அதில் நேரில் பண்ணுறாங்க, ஐம் சாரி ஜிம்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அழுதே இருக்காங்க, மெல்லின் கிட்ட வராங்க, பாரு ஜிம் நான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு வேணா ஜங்க் வேணாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு குழந்தைக்கு ஜங்க் வேணும்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறங்க. மெல்லின் என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. அதாவது என் ஜிம்மு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜங்க் அப்பா பார்க்குறாங்க, ஜங்கு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ரெடி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறான், என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறா, என்ன சொல்கிற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மெல்லின் பார்க்குறா. அது வாட்டி உங்கள் பையன் இருக்கானா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா அப்பா கிட்ட ஜிம்ல அப்பா அம்மா கிட்ட நம்ம அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஜங்க் இருக்க ஃபீவர் இருக்குன்னு சொன்னது அந்த டே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துப்பா, இந்த மாதிரி அழகாக லவ் கன்ஃபியூஸ் பண்ணி அப்படி பண்ணுறது இல்லையா சொல்கிறாங்க. அம்மா சாரி ஜிம் என்னோட போயிடும் சொல்லி பயத்தில் அன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சா, அவர் அப்படியே சென்று பேசாமல் தான் அன்றைக்கி தான் எனக்காக வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணானா, அன்றைக்கி தான் யோசிச்சிடும் மெரின் வீட்டில் நம்ம நாங்களா அதான் சொல்கிறாங்க. ஜான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தான் சொல்லிட்டு மேம் இவன் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஜிம் இப்போ வந்து பாப்பா இருக்கிற உங்ககிட்ட பாப்பா இருக்கா, அது ஜங்க் கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு இப்போ ஜங்க் ட்ரீட் பண்ணிட்டு ஜிம்மு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன பண்ணுறா, ஜிம்முக்கு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அவர் கொஞ்சம் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக ஷையாக இருக்கிற கொஞ்சம் தள்ளி போகிறாரு. இப்போ மெரின் பார்க்குறோம். ஆமாம் ஜிம் ஜிம்மு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சரியா சொல்கிறாங்க. எனக்கு 1 month சரியாக இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று தான் ரொம்ப டிஸியாக இருக்குன்னு சொன்னான். அப்புறம் கேட்டேன் என்னாச்சு சொல்லிட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சிம்டம்ஸ் தான் சொன்னா. சரி ஓகே ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கார் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், பாசிட்டிவ்னு காமிச்சு அப்படி சொல்லிட்டு மெரின் சொல்கிறா. இப்போ நம்ம ஜங்க் நமக்கு ரொம்ப ஜங்க் ஜிம்முக்கா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆண்டியாக சொல்கிறாங்க. சொல்லி சொல்கிறாங்க. இது ஆமாம் ஆண்டி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நமக்கு ரொம்ப ஹாப்பி, ஜம் கூடப்பா அதோட ஹாப்பி. என்னப்பா சொல்கிறேன் நிஜமாக சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜம் காமிக்கு ஒரு வாரிசு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ யாரும் ஜம்க கண்டுக்கல, நம்பிச்சு பார்க்குறேன் என்ன சொல்லவே சொல்கிறாங்க. ஏங்க அது நேற்று தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க அட பாவி என் அங்கிளே ஆகிட்டேன் என் அங்கிள் ஆக்கிட்டா சொல்லுமா காய் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குற அங்கிள் ஆமாடா உனக்கு குழந்தை பார்க்குற அங்கிள் தாண்டா அப்படி காய் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் கிராஜுவேட் ஆகும், என் அங்கிளவா என் அங்கிள் ஆக்கிட்டா நீ அப்பா ஆகிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கட்டி அதை சொல்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்கிறத சொல்லவே இல்லை. காய் கேட்குறாங்க ஜங்கிட்ட அதுட்டு அதை போய் இப்படி சொல்ல முடியாது, ப்ரைவசிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் காய் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்ல எல்லாரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஜிம் நம்ம அதோட ஹாப்பி வச்சு ஜிம் பாணி வந்து அம்மாவை பிரசுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதை சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் யோசிக்கா சரியா, அவன் மாறிட்டு அவன் நல்லா பார்த்துப்பான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முமே சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் இப்போ ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா அகைன் ஒரே மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா உனக்கு மேலே கோவம் தானே பனிஷ் பண்ணி என்னால் பண்ண சரியாக கேட்கவே மாட்டோமே, நாங்கள் ஒரு வாரம் கேட்க மாட்டோமே ஜங்கூடமா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பொறுப்பு சரியான அடிச்சாலும் திட்டினாலும் கேட்கவே மாட்டோமே ஜங்கூடமா சொல்கிறாங்க. அதனால உன் பக்கம் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஆண்டி அவன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் சின்ன விஷயங்கள் ஹார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நாங்கள் தான் உங்க கூட தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ அவன் வந்து முழுக்க உனக்கு சொல்ல மாட்டான் சரியா, நீ என்ன பண்ணலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் சார் ஜங்கூடமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே சரி சொல்கிறாங்க. போயிங்களா ஜிம் ஜங்கோட மேரேஜ் நெக்ஸ்ட் டே தானே பண்ணுறாங்க. ரொம்ப கிராண்ட் வெட்டிங்கா அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் காமிக்கிறாங்க ரொம்ப அழகா. இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 week ஆஃப்டர் தாண்டா மெர்லின்னு எவ்வளோ கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே மெர்லின் டே யோன்ஜின் மெர்லின் இருக்க போகிறீங்க சொல்கிறேன். டே எனக்கு வேறு இதுக்கு முன்னாடி நாங்கள் அது வேறு ஓகேவா, இப்போ இதுக்கப்புறம் அதான் சரி வராது. எனக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஓகேவா, சும்மாவே அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. யோன்ஜின் சொல்லி என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் என் கூட கொலாபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. கொலாபரேஷன் இருக்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம் ஆஃபீஸ் வர மாட்டா சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் பேபி பிறக்க வரைக்கும் ஆஃபீஸ் வர மாட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு என் ஒர்க் என்ன பண்ண எனக்கு தெரியும் சரியா, நீ ஒன்றும் என் ஒர்க்கில் வந்துட்டு இது பண்ண வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் ஒர்க்கு நீ பார்த்துக்க தேவையில்லை, நான் என் ஒர்க்கை நானே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க. ஆமாம் அவருக்கு அவன் பாப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸில் ஒன்றா இருப்போம் சரியா, வீட்டில் மட்டும் ஒன்றா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெரின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தனித்தனியாக இருக்கலாம் கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்கு இப்போ உங்களை மேரேஜ் ஆகல சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. போய் அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு லேப்டாப் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜூஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, பாரு என் பாப்பாக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு என் பாப்பாக்கு உனக்கு இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கு பாப்பா தான் கேர் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை சரியா, நீ ஜூஸ் குடிச்சா ஆகும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் வேறு வழி இல்லாமல் சரி குடிக்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒன்றும் பாப்பாக்கு சொல்லிட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு உள்ள இருக்கும் பாப்பா இருக்கலாம் வெளியே நான் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா நான் என்ன 2 பாப்பாவும் கேர் பண்ணுறேன். அந்த பெரிய பாப்பா வந்து கோவமாக இருக்கு சரியா, சின்ன பாப்பா வந்து புரிஞ்சுக்குவோம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சொல்லி ஜங்க் வந்து ஜிம்மு கோவம் வருது.
ஜங்க் பார்க்குறாங்க மேட் ஆண்டிக்கிட்ட ஆண்டி கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு கையில் கொஞ்சம் தொடச்சி விட சொல்கிறாங்க. எனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. ஜங்க் கொடுத்துட்டு எடுத்துட்டு ஹேண்டில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எட்ட போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து ரொம்ப கேர் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறவங்க ஒரு தள்ளி தான் போறியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க சரி தள்ளி போய் உட்காந்து அவரு ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு அவர் ஜோன் கொடுப்பது டேக் அவுட் பண்ணுறாரு. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி டே பார்க்கு என்ன சொல்கிறேன் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். யாரோட முடியாத ஒரு விஷயம் என் ஜிம்மில் முடிச்சு சொல்கிறேன். ரெண்டு ஆமாம் ஜிம்மில் தான் மாற்றிருக்காங்க. ஜங்க் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ காய்மே ஜங்கோட ஆப்ஷன் இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேங்க. என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படின்னா பண்ணி தானே ஆகும். ஒரு குழந்தைக்கு அப்பாவை போகிறேன். ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்டு நான் பார்த்துக்க வேணாமா. அப்புறம் என் அப்பாவும் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இப்போ டேஸ் என்ன பண்ணிருக்கணும். அதுக்கு டபுள் கிரெடிட்டா என்ன கம்பெனி வந்து டாப்பு கூட்டிட்டு போகணும். சொல்லிட்டு டாப்பு எதுக்கு எடுத்துட்டு போகணும். என்ன கம்பெனி தான் நம்பர் 1 நம்பர் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் காய் பார்க்குறாங்க. அப்போ நீ ஜிம் கம்பெனி டவுன் பண்ண போகிற ஸ்ட்ரென்த்துக்கு எனக்கு ஜிம் தான் டாப்பில் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் நான் டாப் 2ல் மட்டும் போயிருப்பேன் சரியா சொல்லிட்டாங்க. அது ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு காய் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் ரொம்ப ஹார்ட் பண்ணி வந்திருக்கா. ஜிம் நம்ம ஜிம் கம்பெனி தான் நம்பர் 1 இருக்குது பார்க்க போய். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்க்கா என்னோட ஜிம் நம்ம கம்பெனி நம்பர் 1 இருக்கும் நம்பர் 2ல் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. சங்கத்தில் ஈக்குவல் கூட இருப்போம். ஆனால் ஜிம் கம்பெனி டவுன் ஆக விட மாட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க. பரவாயில்ல இவ்வளோ கேர் அவனுக்கு சொல்கிறாங்க. பின்ன அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா. வேறு ஒரு பர்சன் வச்சுக்கேன் கண்டிப்பாக அவ்வளோதான் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறு மாதிரி திட்டிட்டு போயிருப்பாங்க. வேறு என்ன ஹார்ட் பண்ணிருப்பாங்க. அவன் பாரு நீ எவ்வளோ அழகாக பார்த்துட்டு தெரியுமா. எனக்கு அடிச்சா அன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கான். அப்புறம் எனக்கு அடிக்காம வச்சுக்க எனக்கு நடந்தாலும் மாறிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க காய் பார்க்குறாங்க பாரு. இப்போ புரிஞ்சுது எப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வராங்க. ஜிம் ஃபர்ஸ்ட் வந்துருப்பாங்க. ஏன்னா ஜங்க் கூட ஆப்ஸ் வேறு ஜிம்மில் ஆப்ஸ் வேறு இல்லையா. தான் இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்து ஜங்க் பார்க்க நிறைய ஃப்ரூட்ஸ் வளர்ந்துட்டு ஜிம் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு டயர்டாக இருக்கும் தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஆண்டி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அன்றைக்கி ஜிம் கட் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. சரி பாசட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் நைட்டு பெட்டில் வந்து படுத்துக்காரு. ஜிம் பக்கத்து வந்துட்டு இருக்காரு. ஜங்க் வந்து பக்கத்து வந்துட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. அந்த ஸ்டம்க்கு கை வச்சு ரப் பண்ணுற ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜங்க் அது சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட வந்து ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு கோவம் போல சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகேவா எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேன். எந்த ஒரு ஹோப் மேட்ச் பண்ணிப்பேன். நான் அதோட ஹார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு இப்போ எனக்கு எந்த ஒரு ஹோப் இல்லை சரியா எட்ட போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படி சொல்லக்கூடாது சரியா. இப்போவுமே சரியா நான் அப்பவும் சரி அவனுக்கு வந்துட்டு ஒரு மற்றவங்க ரவுடியாக இருப்பாங்க. உனக்கு ஒரு குழந்தரமான பையனாக தான் இருப்பான் சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு கேட்கல சொல்கிறாங்க. ஜிம்னா ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ ஜிம் ஜங்க் போயிட்டு ஜிம் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ பார்த்து சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிம்னு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக தான் இருக்காரு சொல்லவே மாட்டாரு. இப்போ கீழே ஜாட டவுன் பண்ணிட்டு பாப்பா அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் அம்மாட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவனோட அம்மாவுக்கு எப்போ மாதிரி ட்ரஸ்ட் வரும்னு கேட்குறாங்க. ஆனால் ஜிம்மில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்குது. இவர் வந்து நடந்துக்கிறதுலாம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தரலையா வரல. இப்போ ஜங்க் பார்க்குறேன். எனக்கு தெரியும் நான் ஃபோர்ஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு மேலே கோவம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீ மற்ற ரவுடின்றப்ப எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நீ எனக்கு சொல்கிறாங்க பாரு அப்படி மட்டும் சொல்ல சரியா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க பாட்டா நான் வந்துட்டு தெரியும் எனக்கு நிறைய பொண்ணு கிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்டிமேட் உங்க கூட சரியா நீ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பேசாத எனக்கு ஒரு மாதிரி எட்ட போ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க பாரு இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் வேறு யாரும் டச் பண்ண மாட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் எல்லாமே ஜங்க் எஞ்சிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். ஏன்டா இப்போ சடனாக அப்படி இப்படிலாம் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப அழகாக ட்ரீம் வச்சேன் தெரியுமா. மேரேஜ் ரொம்ப அழகாக நடக்கணும். எதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஃபாலோ அழகாக மாறிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் எல்லாருக்கும் மட்டும் அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணணும். நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். ஹனிமூன் போகணும். ரொம்ப அழகாக வேறு மாதிரி ட்ரீம் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சாரி எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு எப்போ நான் சொல்கிறேன் உனக்கு டிசர்வ் பர்சன் தெரியல சரியா நான் பண்ண தப்பு தானே. லவ் த ட்ரூ சரி லவ் கேட்கலடா ப்ளீஸ் கொஞ்சம் கூட தங்கோலே இந்த ஹார்ட் பண்ணதில் தங்கோல ஜங்க் ஜிம் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக எட்டு போட பொறுக்கி சொல்லிட்டாங்க. பொறுக்கிது ஆனால் வந்து இதுக்கப்புறம் அப்படி இது பண்ண மாட்டேன் சரியா. உன்னை தாண்டி வேறு யாரும் யோசிக்க விட மாட்டேன் சரியா. சில பேர் கிஸ் பண்ணியிருக்காங்க ஹாக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி அதை தாண்டி இது பண்ணடா ஐம் சார் அது மட்டும் கரெக்டாக இல்லை தப்பு தான் சரியா. ஆனால் அதுலேயுமே சொல்கிறாங்க நீ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட அப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. தெரியும் அது இது பண்ணிட்டேன் சாரி விட்டு இந்த ஸ்டார்டிங் தள்ளி போக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சரியா. சாரி சொல்லி கொஞ்சம் தள்ளி போகிறப்ப தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். என்னை விட்டு ஏதோ ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் வந்து என்னட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு அப்போ ரியலைஸ் பண்ணேன். என்னை விட்டு போகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா. நான் அப்போ தான் புரிஞ்சுட்டு அவன் எந்த அளவுக்கு நான் அப்போ தான் வந்து ஃபீல் பண்ண சரியா. நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணல சொல்லிட்டு எனக்கு ஒரு பாசன்ட்டு பாசிட்டிவ் ஆகும். நான் ஒரு பாசன்ட் இந்த அளவுக்கு மாறுவேன் சொல்லிட்டு நான் யோசிக்க விட தெரியுமா. நான் அவங்ககிட்ட அடிக்கடாக இருக்க சரியா. எனக்கு லவ் பண்ணுறது கேர் பண்ணுறது எனக்கு வேக்கப் பண்ணல அழகா ஜங்கா எந்திரி சொல்லிட்டு அந்த மாதிரி என் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட கூப்பிடல தெரியுமா. எனக்கு நான் வந்துட்டு திட்டுவேன் அம்மாவை எதுக்கு நீங்கள் எழுப்புறீங்க சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட எழுப்பதை விட்டுட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளோ லெவலில் கேரில் ஒரு பாசன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுட்டேன். எப்போ எழுப்பாம விட்டியோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சு எனக்காக ட்ரெஸ் எடுத்து பண்ணி ஒரு அவ்வளோ பிஸியாக இருப்பேன். ஆனாலும் எனக்காக கேர் பண்ணுவேன். எனக்காக டெய்லி எனக்கு ட்ராப் பண்ணுவேன்.
அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன சுற்றி நிறைய பேர் ஃபேக்காக இருக்காங்க, தேவைப்பட்ட என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நினச்சிருக்காரு. நான் தான் ரொம்ப கேர்லெஸ் வந்துருக்கேன். சாரி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உன்னை நம்மளை வந்துட்டு இந்த டைம் நம்ம சரியாதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருப்பேன், ஒரு பெஸ்ட் டேடாக இருப்பேன், அப்புறம் பெஸ்ட் இல்லை அவர் பையனாக இருப்பேன், அப்பா அம்மா பையனாக இருப்பேன், இவன் என் அங்கிள் வந்துருக்காங்க அவங்க பெஸ்ட் சன்னிலாக இருப்பேன். சரியா ப்ளீஸ்லாம் நான் ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் பண்ணிச்சிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மும் ஒரு டைம் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த எங்கேயுமே போகல. சரியா பாரு சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜங்கோட ஃபோனில் நிறைய நம்பர் இருக்கும். அது கேர்ள்ஸ் நம்பர் இருக்கும், பாய்ஸ் எல்லாரும் மிக்சட் ஆயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃபோனை பார்த்த கூட ஜிம்முக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு மெசேஜ் இருப்பாரு. இப்போ அந்த ஃபோன் ரொம்ப நீட்டாக க்ளீன் அழகாக இருக்கு. நியூ ஃபோன் தான் அது. எல்லாமே வந்துட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுற நம்பர்ஸ் மட்டுமே, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்பர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் நம்ம ஜிம் நம்பர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. ஃபோனோட பிக்சர்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஜிம் பிக்சர் ஜங்கோட பிக்சர் மட்டும்தான், மாதிரி எதுவுமே இல்லை. எப்படி ஏதாவது பிக்சர்லாம் ஜங்க் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, டேட்டோ பிக் நிறைய இது வச்சிருப்பாரு. இப்போ பார்த்தா அழகாக இருக்குது. அது கூட ஜிம் வந்து டிஸ்பிளின் கற்றுக் கொடுக்குறதுக்காக ஜிம் சொல்லிப்பாங்க இதெல்லாம் வச்சுக்காது, அது மேலே ஃபோன் யூஸ் பண்ணாது சொல்லிட்டு. எனக்கு ஒரு பர்சனோட ஃபோனை பார்த்தாலே ஒரு பர்சன் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு ரிங் டோன் இதெல்லாம் வச்சு கூட ஜட்ஜ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிலாம் ஜிம் சொல்லுவாங்க ஜங்கை பார்த்து. ஆனால் ஜங்க் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படி ஜங்க் சொல்லிப்பாங்க. இப்போ பார்த்தா எல்லாமே டோடெல்லாம் மாறிட்டு ஜங்க் பார்க்குறீங்க பாரு. இதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி இருப்பேன். சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறீங்க யாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்லி மாற சொல்ல மாட்டாங்க. சரியா அவங்க சரி இல்லை நான் இப்படி இருந்தால் என் ஜங்க் ஜிம்மே ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். சரியா சொல்கிறேன். எனக்கு நம்ம லைஃப்ல நம்ம பிடிச்ச மாதிரி மட்டும் நம்ம வாழக்கூடாது. சரி நம்ம கூட இருக்கிற பர்சனுக்கு நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி நம்ம வாழணும். சரியா ஜங்க் சொல்றாங்க. ஜிம் பாக்குறேங்க உனக்கு இந்த அளவுக்கு பேச தெரியுமா சொல்றாங்க. நான் கத்துக்கிட்டேன் ஜிம் டென்ஸ் ஜங்க் சொல்றாங்க. ஜிம் அமைதியா இருக்காங்க. அது சொல்றாங்க நான் எவ்வளவு ஹார்ட் பிரேக் அப்பா அம்மா சொல்லிட்டு நீ என்கிட்ட எனக்கு சொன்னதுக்கு புரிஞ்சு தெரியுமா. அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எப்பதான் புரியுது. ஆனால் அப்பா அம்மா எனக்கு என்ன எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க அதுக்கு ரிட்டர்ன் எனக்கு டபுள் மடங்கு அவங்க ஹாப்பினஸ் கொடுப்பேன். சரியா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என் அப்பா அம்மா ரெஸ்ட் ஆஃப் ஹாப்பியாக கூட பண்ணுவேன். ஜங்கு சொல்றாங்க. இப்போ உங்க பாரு இப்போ கூட அப்பா அம்மா அங்கிள் அடிக்கடி வந்துட்டு ஓவர்சீஸ் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கா சொல்றாங்க. என்னத்துக்கு ஆமா அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி நிறைய பேர் ஓவர்சீஸ் போயிருக்காங்க. சரியா அவங்க எங்களை போய் சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கட்டும் ஜங்க் சொல்றாங்க. அதுக்கு நான் பே பண்ணுவேன் அப்பா அம்மாவுக்கு. சரி ஜங்க் சொல்றாங்க. எல்லா கண்ட்ரிலையும் பெஸ்ட் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போய் ஸ்டே பண்றதுக்கு. அவங்க ஃபுட்டு எல்லாமே ஜங்க் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையை இருந்தாலும் பார்க்குறாங்க. உண்மை நான் தான் சரி நம்பு பாப்பாவுக்கும் நல்ல ஒரு அப்பாவாக இருப்பேன். சரி உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். ஜங்க் தான் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி அப்படி பண்ண சொல்கிறாங்க. அது அன்றைக்கி சொல்கிறாங்க. அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து ஒரு மீட்டிங் போய் தான் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அந்த மீட்டிங் நானும் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு அம்மா அன்றைக்கி நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அப்போ மீட்டிங் போயிடுச்சு. நான் வெளில வந்து இருந்தேன்னா உன்னை பார்க்குறது அப்போ அந்த மீட்டிங் விட்டு வெளில வரும்போது 2 பிஸ்னஸ் பார்த்து பேசியிருந்தாங்க. ஜிம் பார்க்குறது எவ்வளோ ஆறு பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ட் இருக்காரு பார்த்தீங்களா சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி பேசினாங்க. எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிட்டு அதை வந்துட்டு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தா நான் எனக்கு ரொம்ப கோவம். அதில் நான் பாட்டுக்கு வந்துட்டு சில்லுன்னு தண்ணியில் குடிச்சிட்டு படுத்துட்டேன். பார்த்தா எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. எனக்கு என்கிட்ட பேச முடியும் இக்னோர் பண்ணுறேன் இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே அது தாட் ஓடிட்டு இருந்துச்சு. என் ஜிம் எனக்கு தான் யாரும் ஜிம் எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதான் சொல்கிறாங்க. அதுக்காக அப்படி பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் ஏன் ஜிம் தான் பண்ணேன் என் ஒய்ஃப் தானே அப்படி பண்ண தப்பா ஜம் கேட்குறாங்க. நீ தப்பு தான் நீ பண்ண சொல்கிறாங்க. அது சாரி அந்த டைம் கேட்டு பர்மிஷன் பண்ண தப்பு தான். ஆனாலும் நான் வந்துட்டு சொல்கிறாங்க ஜங்க் ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு உண்மை லவ் மட்டும் தான் அமைதியாக தான் இல்லைன்னு வச்சுக்கேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக ஸ்லாப் பண்ணிட்டு தள்ளி பண்ணி தெரியும் சரியா சொல்கிறாங்க. நான் இப்போ யோசிச்சேன் உனக்கு எவ்வளோ எனக்கு லவ் இருக்குன்னு அப்படி யோசிக்கிறேன். உனக்கு எவ்வளோ கேரிங் இருக்குது நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்க அந்த ரீசன் மட்டும் தான் நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாட்டன்னு தெரியும் சரியா. இல்லைனாக்கா நீ நினைச்சா புஷ் பண்ணிக்க முடியும் சரியா. உங்ககிட்ட எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கே தெரியும் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க இருந்தாலும் நீ எவ்வளோ கேரிங்கையும் லவ் அஃபெக்ஷனையும் தான் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் சாரி ஜங்க் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பிரிஷாசன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இது கிஃப்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் குட்டி பாப்பா கொடுத்துருக்காங்க ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது உண்மை வந்து நான் ஜிம் பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பாரு இது வரைக்கும் நீ வந்து எழுப்பல இதுக்கப்புறம் நான் எழுப்போம் சரியா. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பண்ணுவேன். ரொம்ப எல்லாத்தையும் நானே கரெக்டாக வச்சுப்பேன். எனக்கு நான் பார்த்துப்பேன் உன்னை பாப்பா பத்திரம் பார்த்துப்பேன் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சரியாக பார்த்துக்கலன்னா சொல்கிறாங்க. நான் சரியாக பார்த்துப்பேன் நீயே சொல்லுவேன் என் காய் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் சரின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நம்புக சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் வேலை ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க எல்லாரும் ஒன்றே பார்த்துட்டு இருக்காங்க வச்சுக்கிறவங்க பார்க்குறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னெல்லாம் யாரை பார்த்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு நான் பார்க்க ரவுடி மாதிரி இருக்கலாம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் என்னதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றணும். என் ஃபேஸ் வந்து கோல்டாக உருன்னு இருக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒன்றை மட்டும் எல்லாம் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கூட ஏஜ் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பையன் வயசில் இருக்காங்க உன்னை அப்படி பார்த்து சைடிக்கிறாங்க சொல்லுங்க. ஜங்க் சொல்லுவோம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு இவன் சொல்லுமே சொல்லுவார். உன்னை வந்துட்டு ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்காம அதில் சைட் அடிக்கிறாங்களா உன்னோட சின்னவங்களாலும் சைட் அடிக்கிறாங்க பெரியவங்களாலும் சைட் அடிக்கிறாங்க ஈவன் மிடில் ஏஜில் உள்ளவங்க கூட சைட் அடிக்கிறாங்க சொல்லி ஜங்க் இவனு சொல்லுவார் அடிக்கடி. ஜிம்முக்கு ஒரு மார்க்கேன் இருக்கு. ஆமாம் நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஹார்ட்டாக ஒரு சிஓவுக்குள்ளே இருக்க சிஓ இல்லையா ஒரு ஹார்ட் சிஓ இல்லை அப்படி ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இது ஒரு ரவுடி சிஓ மாதிரி இருக்கேன் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜங்க் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்களுக்கு அப்படி ஒரு பியூராக ஒரு லவ் ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறேன் இது வரைக்கும் யார் லவ் பண்ண தெரியுமா யாரும் கரெக்டாக நினச்சது ஜிம் இது வரைக்கும் யாரும் அப்படி பார்த்தது கூட இல்லை. யாரும் என்கிட்ட லவ் பண்ணுற சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட தள்ளி வச்சுப்பேன். எனக்கு அப்படி ஒரு விஷயமே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபாலோ ஆனது என் ஒய்ஃப் கிட்ட. என் ஒய்ஃப் ஜிம் பண்ணி தான் ஃபாலோ ஆனது தெரியுமா. நான் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்காம தான் எனக்கு கான்ட்ராக்ட் மேட்ச் வந்து இப்படிதான் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் வேணும்னு நான் சொன்னேன்.
என் அப்பா வந்து எல்லா காரையும் பிளாக் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டா மட்டும்தான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு கொடுப்பேன், கார்டெலாம் கொடுப்பேன்னு சொன்னாரா. சரி சரி நானும் ஓகே சொன்னேன். எனக்கு வந்து எனக்கு போட்டோ பார்த்து நேம் சொன்னாங்க. நீ எப்படி இருப்பேன்னா கெஸ் பண்ணவே இல்லை. டக்குனு எனக்கு வந்து கால் பண்ணி இது வந்து கான்ட்ராக்ட் மேட்சாக பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். ஏன்னா உன்னை பார்க்கவே இல்லை, எனக்கு நீ பிஸ்னஸ் மேனே அப்பா அம்மா தான் இருப்பேன், திட்டுப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நான் ஜட்ஜ் பண்ணேன். சரியா, ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மேரேஜ் வெட்டிங் ஸ்டேஜில் தான் அவ்வளோ அழகாக இருந்தேன். எனக்கு அப்பவே எடுத்து கிஸ் பண்ணலாம் தோணிச்சு சொல்லிட்டாங்க. சின்னக்குமாருக்கு என்ன செஞ்சாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்து என்ன சொன்னாங்க, பைக் ஓடக்கூடாது, இப்படி வெளியே போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், என்னோட வீடு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் போட்டியா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் அது இப்படி யோசிச்சு பார்த்து அந்த ரூல்ஸை கூட கேரிங் சாஃப்ட் அப்படி தான் இருந்துச்சு தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நினைச்சா எப்படினாலும் என்ன பனிஷ் பண்ணிருக்கலாம். ஆனால் நீ எவ்வளோ கிரெடிட் கார்டை கொடுத்த உங்களோட மணி நான் எவ்வளோ வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணு சொல்லி தெரியாமல் யூஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதனால நீ மேலே லவ்வில் தான் எல்லாத்தையும் பொறுத்து கொடுத்துருக்கா சொல்லி அப்போ தெரியல ஜிமின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. காசு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்ப்பேன் எப்படியோ ஒன்று பெட்டில் பார்க்குறப்ப நீ அவ்வளோ கிட்ட தூங்கிட்டு இருக்கேன். நான் நினைப்பேன் ஃபோட்டோ முன்னாடி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ எனக்கு பெருசாக தெரியல. சார் ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்போ லவ் வரல. ஸ்டார்டிங் சொல்லிட்டு எனக்கு லவ்லாம் வரல. உங்க மேலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நீ கூட்டாக இருப்பேன் அந்த லிப்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். ஜங்க் சொல்கிறாங்க என்ன பட் ஜிம்மி சொல்கிறாங்க இல்லை உண்மையாகவே நான் லிப்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பேன், அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். மார்னிங் கூட தூங்கி வச்சு பார்த்தா பவுட் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருப்பியா அப்போ நினைப்பேன் உண்மையை உன் சீரியோ தான் எனக்கு தோணும். அப்போ ஜெம் சொல்கிறாங்க ஒரு சம்டைம்ஸ் நான் சீக்கிரம் மெசேஜ் பண்ணேன் அப்புறம் பார்ப்பேன் நீ அழகாக தூங்கிட்டு இருப்பியா அப்போ தோணும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், போட் பண்ணி தூங்கிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மாறி போனேன். இப்போ கேட்டால் சொல்லிட்டாங்க. இப்போலாம் வந்துட்டு அப்படி வெயிட் பண்ண மாட்டேன், பார்த்துட்டு ரசிக்க மாட்டேன். அப்புறம் சொல்லிட்டாங்க எடுத்துப்பேன். ஜங்க் சொல்கிறேன் இருக்காமா அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுவோம். ஜங்க் சொல்கிறாங்க கிஸ் பண்ணி உன்னை எந்திரிக்க வைப்பான். ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி பேசுகிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நான் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையில ஃபாலோனதுக்கப்புறம் யோசிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலான்னு சொல்லிட்டு தெரியுமா இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் என்ஜாய் பண்ணேன். டிரைவர் சொல்லிட்டு ஏன் தெரியுமா அப்படி கூட யார் சர்டிஃபிகேட் இருக்கலாம் சி ஒரு சொல்லிட்டு ஒன்று என்கிட்ட அப்படி அட்வான்ஸ் எடுத்துக்கணும் நினைக்கிறோம். அப்போ உங்களை யாரும் வந்துடக்கூடாது, உன்னை யாரும் இம்ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படி சொன்னேன். மற்றபடி உன் டிரைவர் சொல்லி எனக்கு ஆசை இல்லை, எனக்கு உன் நல்லா க்யூட்டாக ஹார்டாக இருக்கான்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு கோவம் வரும் தெரியுமா. அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்போ கோவம் வரும். ஜங்க் சொல்லிட்டு அப்போ எனக்கு பொருள் ஏன் எனக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு பயம் உன்னை யாரும் எடுத்து தட்டக்கூடாது சொல்லிட்டு அது எனக்கு எனக்கு அது நான் கரெக்டாக வந்து யோசிக்கவே இல்லை. நான் எப்படி ஏன் யோசிக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி தாட்டு வர சொல்லிட்டு நானே ரிலீஸ் பண்ணல. ஜங்க் சொல்லிட்டாங்க ஜிம்மி சரி போதும் ஜங்க் சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு தூக்கம் வர சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க நான் கால் பிடிச்ச விட சரி எனக்கு எதுவும் வேணும் சரியா, எனக்கு இப்படிலாம் பண்ணால் தான் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லை சரியா. நீ உனக்கு லவ் முடிச்சு ட்ரூவாக இருந்துச்சு, நீ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதாவது போட்டு போகணும். ஓகே முதல்ல இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணால் தான் ட்ரூ ஹஸ்பண்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படி எதுவும் இல்லை. ஓகேவா பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணது நினைக்காது. ஓகேவா நீயா மட்டும் இரு. ஜங்க் ஜிம் படுத்துட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. கை படுத்த வெயிட்டாக இருக்குது. ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ சார் ஜங்கும் ஹேண்ட் எடுத்துட்டு கிட்ட வந்து படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு போக நம்ம ஜங்கு ஜிம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த கேரிங்கில் ஜிம்மி மூழ்கி போயிடாரு. இந்த ரவுடி தானே இது சார் ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் சிஸ்டர் ஒரு சிவாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன ஷர்ட் இவ்வளோ டைட்டாக இருக்குது சார் ஜிம் நினைக்கிறாங்க. என் பாப்பா வளர்த்துல இருந்தா ஏன் ஷர்ட் போட்டு சொல்லிட்டாங்க, உன் ஷர்ட் எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. அந்த போடு ஜிம் அப்படி ஜங்க் தான். இப்போ அவரோட கோட்டை போட்டு அந்த அவரோட ஷர்ட்டை வேர் பண்ணி விட்டு மேலே ஒரு கோட் போட வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஜிம் பார்க்கறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வருவா சொல்கிறாங்க வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் 7 மந்த் வரைக்கும் ஆஃபீஸ் போயிருப்பாரு, அதுக்கப்புறம் முடியல சொல்லிட்டு அது போடல. இப்போ ஜங்க் வந்து அவரோட கம்பெனி ஜிம்மோட கம்பெனி ரெண்டு பேரும் ரெண்டு சேர்த்து பார்க்குறாங்க. இப்போ யோன்ஜிட் கூட ஜங்க் கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிம்மோட கம்பெனி அந்த கொலாபரேஷன்ல வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜோன் பார்க்கு வந்துட்டு ஒன்னாவே இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யோன்ஜிட் பார்க்குறாங்க ஃபோன் பண்ணுற ஜிம்முக்கு சொல்கிறாங்க டேய் உன் ஹஸ்பண்ட் என்ன அப்படி ஒர்க்கில் மூழ்கி போயிட்டான் சொல்லிட்டு காமா அப்படி ஒர்க் பண்ணுறாண்டா சொல்லிட்டாங்க. நீ உன்னை என்னாலும் தோக்கடிச்சு ரொம்ப காமாடா உன்னை என்ன தோத்துருவாண்டா நம்மளே தோத்து போடா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறாடா அவன் சொல்றாங்க. அப்படி ஆமா கேட்டால் என்னோட ஃபியூச்சர் என்னோட ஒய்ஃப்காகவும் என்னுடைய குழந்தை பறக்க போகுது அதுக்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா என்னோட ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக இப்போ மணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காண்டா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நிஜமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே ஜங்க் ஃபைன் அந்த பக்கம் ஜிம் தானே ஜங்க் அந்த வீட்டுக்கு வராங்க. ஜங்க் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இப்போ ஜிம் வந்துட்டு கிட்ட வந்துட்டு ஜங்குடைய அந்த ஸ்டைலாக ரூம் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஜிம் என்ன பண்ணுறா நீ தூங்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் ஜங்குடைய லேட் நைட்டில் வந்துருப்பாங்க. ஜிம் எப்போலாம் நேரமாக தூங்கிடுவாங்க. ரெண்டாக இருக்குது நல்லா கரெக்டாக டைம் சாப்பிட்டு மெடிசன் போட்டு தூங்கிடுவாரு. ஜங்க் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாலில் கொஞ்சம் தூங்கிட்டாச்சு. ஜிம் தான் ஜங்க் டைலர் ரூம் பண்ணுறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹார்ட் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஜிம் இப்போ ஜங்கில் இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜங்கோட தான் அந்த டைட்னஸ் சொல்லி போயிடுது. ஜங்க் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஆக்டிவ் ஆகிடுறாங்க. ரொம்ப ஹார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நம்மகிட்ட நிறைய மணி இருக்கு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு ஓகே நான் கூட நினச்சி பார்க்க இப்போ வந்துட்டு இது இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு உனக்கு நீ டேலண்டான பர்சன் தெரியும் ஆனால் உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரியாது சரியா ஒரு மல்டி டேலண்டான பர்சன் நீ எப்படி சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை சரி நானும் சரி வைக்கிறேன் நினைக்கிறேன். நீ வேணா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு இதுவே போதும் சரி எனக்கு தாண்டி வேறு எதுவும் வேண்டாம். ஜங்க் ஜிம் சொல்கிறாங்க இவன் அங்கிள் ஆண்டி ரொம்ப ஹாப்பி அப்பா அம்மா அதோட ஹாப்பி சரி இதுவே போதும் நீ ஜஸ்ட் நார்மல் ஒர்க் பண்ண ஓகே எவ்வளோ ஹார்ட் பண்ணி எதுவும் ப்ரூவ் பண்ண வேணாம் எனக்கு எந்தளவுக்கு ஹார்ட் பண்ணுறப்போ சென்டர் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண புரியுதா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சொல்கிறாங்க பாரு இப்போ ஹாப்பியாக தான் இருக்குது சரி எனக்கு என் கூட இருந்தாலே போதும் எனக்கு மணிலாம் ஒரு விஷயமே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் என் கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும்ல நீ பாட்டுக்கு ஒர்க்னு போயிடா அப்போ எனக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சாரி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அதிகமாக வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாரு ரொம்ப அழகாக கொஞ்சம் கிட்ட க்யூட்டாக அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபைனலா ஜிம்முக்கு ஒரு 3 மந்த் ஆஃப்டர் ஒரு கியூட்டான அழகான பாய் பேபி வந்திருக்காங்க லட்டு மாதிரி. இப்போ நம்ம ஜங்குட அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க பேபியை பார்க்க. ஜிம்ல அப்பா அம்மா வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ஜங்கு தான் பேபி ஜிம்ல சேர்த்து கிஸ் பண்றாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இப்போ ஜங்குட அப்பா பார்க்கணும் டேய் உண்மை நீ என் பையன் தான் நான் கேட்குறாங்க. ஏன்ப்பா சொல்றாங்க. இல்லடா இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ஜியோனோட பையன் ஜங்குக்குன்னு சொல்றதா சொல்லிட்டு இப்பெல்லாம் சொல்றாங்கக்கா ஜான் ஜங்கோட அப்பா தான் ஜியோன்னு சொல்றாங்களா சொல்றாங்க. ஏன் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லடா ரொம்ப ப்ரௌடா இருக்குடா நினைச்சு கூட பார்க்கல ஒரு காலத்து எப்படி இருந்தா இப்போ டோட்டலாக மாறிட்டா சொல்றாங்க. ஜங்கு அப்பா ஜங்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா இருக்கிற ரீசன் எல்லாமே ஜிம் தான் சொல்லி எனக்கு தெரியும் சொல்றாங்க. இதுக்கு காரணம் சரண்டா தான் ஜிம் தான் தெரியும் சரியா சொல்றாங்க. அப்புறம் என் குட்டி பையன் ஜங்கு சொல்றாங்க. ரொம்ப கியூட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருப்பா. இதான் ரியல் ஃபேமிலி தான் ரியல் லைஃப் புரிஞ்சிச்சுப்பா புரிஞ்சிச்சு சரியா சொல்றாங்க. எனக்கு கேர் பண்றதுக்கு என்ன ஜிம் இருக்கா எனக்கு குழந்தை குழந்தை வந்துருச்சு இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஜங்கு சொல்றாங்க. இதான் லைஃப் ஓகேவா சொல்றாங்க. சரி பாஸ் ஜங்கு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் பேபி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் கியூட் ஜங்கு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா ஜங்கு தான் பேபி ஹோல்ட் பண்றாரு. ஜிம் பார்த்து தூங்கிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு தான் ஒன்று சொல்றாங்க டேப் பண்ணி தராங்க. ஜிம் அப்போ ரேஞ்சு பாக்குறாங்க பார்த்தா ஜங்கு பேபி அழகா பாத்துக்கிறாரு. ஜிம்முக்கு ஷாக்குமே இருக்கு எவ்வளோ கேர் பண்றான் சொல்லி ஏன் மறந்துருக்கு அவருக்கும் சேம் பேபி மாதிரி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஃபைனலா ஜிமின் ஜங்கு லைஃப் ரொம்ப அழகா ஹாப்பியாக மூணு ஆயிடுச்சு. இப்போ ஜங்கு பேபி வந்துட்டு தொட்டில போட்டுறாங்க. எனக்கு பேபி தூங்கிட்டு இப்போ ஜங்கு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க தூங்க சொல்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜிம் பார்க்க ஜங்கு சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்த்து ஜங்கு ஷார்ட்டாக ரன் பண்ணுறாங்க. என்னடா இப்போ வேணாம் இப்போ தான் பேபி 3 மந்த் ஆகுது வேணாம் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஐ வாண்ட் யூ சொல்றாங்க. இல்லடா சொல்றாங்க எனக்கு வேணும் ஜிம் சொல்றாங்க. எனக்கு தான் ரொம்ப மோர் வேணும்னு தோணுது இருந்தாலும் பேபி சொல்றாங்க. எனக்கு அப்படி காவல் சரியா இப்போ தான் பேபி தான் தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நல்லா இருக்க சரியா சொல்றாங்க. இல்லை தங்குவா சொல்றாங்க ப்ளீஸ் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜங்கு ஜிம் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்றாங்க. 2 பேருக்கு லைஃப் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. லவ் யூ டூ 2 பேர் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. பாரு எல்லா ஜென்மத்திலையும் எனக்கு எப்படி லவ் பண்ண சரியா சொல்றாங்க. எல்லா லைஃப்லையும் எப்படி லவ் பண்ணேன் நான் என்னதான் தப்பு பண்ணாலும் எனக்கு திருத்த சரியா சொல்றாங்க. விட்டு விட்டு கொடுத்துறாத என்னை விட்டு வேற ஒரு பர்சன் சூஸ் பண்ணாத ஜங்கு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க உன்னை எப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா ஜிம் சொல்றாங்க. ஜங்கு பார்க்க நிச்சயமா உனக்கு கொஞ்சம் தள்ளி வச்சா உனக்கு புரியும் நினைச்சேன் தவிர மற்றபடி விட்டு கொடுக்க நினைக்கிறேன் சரியா பிகாஸ் ஐ மேலி லவ் வித் யூ ஜிம் சொல்றாங்க. ஜங்கு பார்க்குறீங்க இது போதும் தேங்க்யூ ஜங்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. லவ் யூ டாஸ் ஜங்கு ஜிம்ல ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. இதோட அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பி எண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஓகே பாட்டி கேட்பேன்.